ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். டைம் இப்போவே 10:45 ஆச்சு. ஆனாலும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வேகமாக எடுக்கிறேன் நான். இன்றைக்கும் நம்ம ஒரு முக்கியமான அப்போஸ்தலனை குறித்து தான் பார்க்க போகிறோம். இந்த அப்போஸ்தலனை குறித்து சொல்லணும் அப்படின்னா, பல முறை இந்த கேரக்டர் ஸ்டடி எடுக்கணும்னு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். பல முறை, ஒரு முறை 2 முறை இல்லை, ஒவ்வொரு தரம் இதை நான் ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வரும். நான் எப்படி சொல்கிறதுனா, மனசு துக்கப்பட்டு அதை அப்படியே மூடி வைப்பேன். என்னால் அதை கடந்து வர முடியாத அளவுக்கு. இது வந்து ஒரு நாள் 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக இதை நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இதை எடுத்தாலே நான் என்ன பண்ணுவேன், இந்த அப்போஸ்தலனா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவேன், ஓரமாக வச்சுருவேன். இப்போயும் சொல்கிறேன், ஒரு போன மாதத்துலலாம் கூட இதை நான் ஸ்டார்ட் பண்ணி, போன மாதம் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை நான் ஸ்டார்ட் பண்ணப்போ கூட சேம் ப்ராப்ளம். அந்த நோட்டில் எழுதி வச்சது கூட இருக்குது. ஹிண்ட் எல்லாமே எழுத்துட்டேன், எப்படி அந்த இதை அனலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. திரும்பியும் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு, அப்படியே அதை மூடி வச்சேன். பட் இந்த தரம் தீர்மானம் பண்ணி, இல்லை இந்த தரம் வந்து நம்ம எடுத்தே ஆகணும், எடுத்தரணும் ஆண்டவரை, நீங்கள் தான் பலன் தரணும். எல்லாம் முடித்து 2 வாரத்துக்கு முன்னாடி எழுதிட்டேன். போன வாரம் ஃபுல்லாக கடந்து வந்த காரியங்கள் இப்போ நான் இங்கே எப்படி திரும்ப நிற்கிறேன், என்னமோ ஃபஸ்ட்டு மெசேஜ் கொடுக்க வந்து நின்னா எப்படி இருக்கும், அப்படியே பிளாங்காக ஒன்றுமே இல்லாமல் நான் ஒரே வார்த்தை சொன்னேன், கர்த்தாவே நீங்கள் பேசுங்க, எனக்கு தெரியாது, இன்றைக்கி நீங்கள் பேசியே ஆகணும், என்ன நடந்தாலும் சரி, இன்றைக்கி இந்த மெசேஜை எடுத்து தான் ஆகணும், இந்த அப்போஸ்தலனை குறித்து தியானித்து தான் ஆகணும். இதுதான் என்னுடைய கண்டிஷன், இப்போ நான் இருக்கிற கண்டிஷன் இதுதான். அதே போல் இந்த அப்போஸ்தலனுக்கும் எனக்கும் ஏன் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னா, என்னைய தேவன் அழைத்தது இந்த அப்போஸ்தலனை வைத்து, வேறு ஒன்றுமே இல்லை. இவருடைய காரியத்தை வைத்து தான் தேவன் என்னை அழைத்தார். ஒவ்வொருத்தவங்களையும் ஊழியத்திற்கு அழைக்கும் போது ஏதாவது ஒரு சம்பவம், ஏதாவது ஒரு நபர்களை வைத்து, வேதத்தில் இருக்க யாராவது ஒருத்தரை போல அழைப்பது உண்டு. இப்போ என்னுடைய கணவர்கிட்ட கேட்டிங்கன்னா, எலியாவை போல அழைத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி உங்களை அழைத்தாங்க அப்படின்னா அந்த நபரை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா ஒரு ஊழியத்தை உங்களுக்கு கொடுக்குறாருன்னா சும்மா இல்லை, வேதத்தில் இருக்க ஒருத்தரை வச்சு அழைக்கும் போது அவங்க என்ன செஞ்சாங்க, எப்படிப்பட்ட ஊழியம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு, அதே விஷயத்தை இன்றைக்கி காலகட்டத்தில் நம்மளை கொண்டு தேவன் எப்படி செய்ய வராரு, இதெல்லாம் நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். அப்போ இதை குறித்து நான் சொல்லும்போது எனக்கு அதை தான் சொன்னாங்க, அப்படியாம்மா இந்த அப்போஸ்தலனை வைத்து உன்னை அழைத்திருக்காங்கன்னா நீ ஒரு ஸ்டடி பண்ணு, அவர் என்னெல்லாம் செஞ்சார் அதெல்லாம் நீ வந்து பாரு, அப்போ உனக்கு புரியும் கர்த்தர் எப்படி உன்னை பயன்படுத்த போகிறார். இதெல்லாம் எனக்கு சொன்ன காரியம்தான். இப்போ என்னோட தம்பியை வந்துட்டு ஒரு ஊழியக்காரர் சொன்ன, யோசுவாவை போல் அழைக்கிறேன். அவனுக்கு சரியான கோவம், அது என்ன மற்றவங்களுக்குலாம் நல்லா கொடுத்தாங்க, எனக்கு மட்டும் யோசுவா, ஏன்னா எங்களுக்கு அப்போ தெரியாது, அந்த அளவுக்கு இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் ஆராய்ந்து பார்த்தது கிடையாது. அப்படி தான் அது வந்து ஒவ்வொருத்தரை குறித்து. பட் நான் யோசுவாவை குறித்து ஆராய்ந்த போது அவங்ககிட்ட சொன்னேன், உனக்கு தெரியுமா யோசுவா எவ்வளோ பெரிய ஆளுன்னு, நீ போய் படிச்சுப்பாரு. ஸோ அதை தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த அப்போஸ்தலனை குறித்து நான் சொல்லும்போது ஜஸ்ட் இந்த வேதத்தை பற்றி மட்டும் இல்லை, பர்சனலாக என்னோடய லைஃப்லேயும் கர்த்தர் இதை பேரலாக எப்படி கொண்டு வந்தார் அப்படி தான் உங்களுக்கு நான் வந்து இன்றைக்கி இந்த மெசேஜை உங்களுக்கு எடுக்க போகிறேன். எனக்கு தெரியல, ஒருவேளை உங்களையும் தேவன் அப்படி அழைத்திருந்தால் நீங்கள் அப்படியே பேரலாக ஸ்டடி பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ இந்த அப்போஸ்தலர்களை குறித்து உங்களுக்கு எழுக்கிறது, தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்கிறது, வேதத்தில் இருக்க பெண்களை குறித்து பர்டிகுலர் ஒரு கேரக்டர் ஸ்டடி மாதிரி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, எங்கேயாவது உங்களுக்கும் அதற்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை ஸ்டடி பண்ணி கர்த்தரோட கொஞ்சம் கிட்டி வாங்க. அதுக்கு தான் இதெல்லாம் நாங்கள் எடுக்கிறோம். சரி, யார் அந்த அப்போஸ்தலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, பேதுரு தான். சரிங்களா, பேதுருவை குறித்து தான் நான் வந்து சொல்லணும். ஸோ பேதுருவை போல் அழைத்தேன் அப்படின்னு சொல்லும் போதே நான் ஆண்டவர்கிட்ட கேட்டது, ஏன் பவுலை போல் அழைக்காமல் பேதுருவை போல் அழைச்சிங்க? ஒரு பெரிய இம்ப்ரெஷன் கிடையாது பேதுரு மேலே, எனக்கு வந்து அப்போதைக்கு ஒரு பெரிய இம்ப்ரெஷன்லாம் கிடையாது. ஆனால் வேதத்தில் அதிகமாக அப்போஸ்தலன் அப்படின்னு சொன்னாலே பேதுரு தான். பவுலுக்கு முன்னாடி இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேதுரு தான் இருக்கிறதுல ரொம்ப பிரதானமான ஒரு ஆளாக இருந்தார். சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின் உங்களுக்கு இன்றைக்கி நான் வந்து இன்டராக்ஷன் செக்ஷன் தான், நீங்களும் கொஞ்சம் பதில் சொல்லுங்கள். பேதுரு அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது இம்மீடியட்டாக? அதுதான் உண்மை. பேதுருன்னு சொன்னாலே இயேசு கிறிஸ்துவை 3 முறை, அதெல்லாம் கரெக்டாக நம்பர் சொல்லுவாங்க, 3 முறை மறுதளிச்சுட்டு விட்டுட்டு ஓடி போனாங்க. இதுதான் எனக்கும் தெரிஞ்சுது. ஏன் ஆண்டவரே இப்படி ஒரு எக்ஸாம்பிளை வச்சு நீங்கள் என்னை அழைச்சிங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க, நீங்கள் அவங்களெல்லாம் விட்டுட்டீங்க. என் பையனுக்கு பேர் வைத்த போது என்னுடைய கணவர் என்கிட்ட சொன்னார், அதாவது அப்போ தான் கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் ஆகி இன்னும் கன்சீவெல்லாம் ஆகலை, அதுக்குள்ளார எப்படி வந்தோன்னா, குழந்தை இருந்துச்சு அப்படின்னா, சப்போஸ் பாய் அப்படின்னா என்ன பேர், கேர்ள் அப்படின்னா என்ன பேர்னு ஒரு பேர் செலக்ட் பண்ணோம். அதில் அவங்க சொன்னது ஒரு அப்போஸ்தலனோட பேர் இருக்கணும், ஒரு தீர்க்கதரிசியோட பேர் இருக்கணும், அந்த காம்பினேஷனில் தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு.
ஸோ ஃபஸ்ட்டு பியூலா அது வந்துட்டு நாங்கள் எனக்கு கொடுத்த பேரை வச்சுட்டோம். இப்போ ஜான் பிறக்கும் போது அவன் வயிற்றில் இருந்த போதே பாஸ்டர் சொன்னாங்க, இது ஒரு உங்களுக்கு பையனை கர்த்தர் கொடுக்குறாரு எல்லாம் சொன்னாங்க. ஸோ அப்போவே நான் செலக்ட் பண்ண பேர் வந்து ஜான் சாமியூல். அது நான் தான் செலக்ட் பண்ணேன். ஏன்னா எனக்கு பிடித்த அப்போஸ்தலன் யோவான். பவுலை காட்டிலும் யோவான்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்போஸ்தலனாகிய யோவானை ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோடய பையனுக்கு வந்துட்டு யோவானுடைய பேர் வைக்கணும். அடுத்து எனக்கு பிடித்த தீர்க்கதரிசி அப்படின்னா சாமுவேல் தான். நீங்கள் எல்லாரையும் சொல்லுங்கள், எல்லாரும் இம்பார்ட்டண்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சாமுவேல்னால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோ நான் வந்து அதை நேசித்து அந்த பேரை வச்சேன். உண்மையிலே அவர்கிட்ட சொல்லிட்டேன், இந்த இதில் நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க, ஜான் சாமியூல் தான் வைக்கணும்னு. என் பையனுக்கு சாமியூல்ன்ற பேரே பிடிக்காது. நீங்கள் அவனை கூப்பிட்டு சாமியூல்னு கூப்பிட்டீங்கன்னா அவன் முறைக்கிறதும் கோபம் வரதும். நான் சொன்னேன், எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியோட பேர் உனக்கு வச்சுருக்கேன், உனக்கு ஏன்டா இவ்வளோ கோபம் வருது? ஸோ இட் ஹேப்பன்ஸ். ஸோ எனக்கு பிடித்த அப்போஸ்தலன்னா யோவான். அவர் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ரீசன் என்னன்னா, இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்ட அப்போஸ்தலன். ஸோ எனக்கு அதனால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் கர்த்தர் என்னை அழைத்த போது பேதுருவை போல அழைத்தார். அந்த வார்த்தையை கொடுத்து தான் அழைத்தார். ஸோ என்னுடைய நெகட்டிவான ஒரு தாட், இல்லை இவர் மறுதளிச்சவர், இவரை பற்றி நான் என்னத்தை பெருசாக சொல்கிறது ஆண்டவரே. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பேதுருவை குறித்து நெகட்டிவாக நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய காரியங்கள் நிறையா இருக்கும். நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். அதெல்லாம் வச்சு பார்த்தா ஏன் ஏசப்பா அப்படின்னு தோணும். அண்ட் அப்போதைக்கு மற்ற அப்போஸ்தலர்கள் எப்படி மரித்து போனாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியாது, சரிங்களா? பேதுரு எப்படி மரித்து போனார்னு மாத்திரம் நல்லா தெரியும். எப்படி மரித்து போனார்? தலைகீழாக சிலுவையில் அடிச்சு. இப்போ அடுத்து அப்போ நம்மளுக்கும் அப்படி தான் ஒரு முடிவை கர்த்தர் கொடுப்பாரா? ஐ எம் நாட் ப்ரிப்பேர்ட் ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ் ஜீசஸ். இப்படித்தான் நான் இருந்தேன். இதுதான். ஸோ தேவன் ஒரு அழைப்பை கொடுக்கும்போது உங்களை தகுதிப்படுத்திட்டு உங்களை நல்லா தேறியவங்களை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் அழைக்கிறது கிடையாது. ஒன்றுமே இல்லாத நிலைமையில ஃபஸ்ட்டு அழைப்பை கொடுத்துட்றாரு. அதன் பிறகு அந்த அழைப்பிற்கு நேராக நம்மை நடத்தி கொண்டு வரார். ஸோ ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு அழைப்பை கொடுத்த போது என் மனநிலைமை வேற. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் அதை அருமையாக மாற்றி அந்த பாதையில் நடத்தி கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாரு. அதைத்தான் நான் வந்து சொல்ல வந்தேன். ஸோ பேதுருவை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பேதுருவை குறித்து நிறையா, அதாவது அவர் பிறந்த ஊர் அதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம். ஞாபகம் இருக்குங்களா? அவர் பெத்சாய்தாவில் பிறந்தவர். ஸோ பெத்சாய்தாவை பற்றி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அவருடைய சகோதரனுடைய பேர் வந்து அந்திரேயா. அவரை குறித்து நம்ம பார்த்தோம். அதே போல் பேதுருடைய அப்பா பேர் யோனா. ஸோ அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தார், அந்த கதை எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அதனால பேதுருடைய பேக்ரவுண்ட் நமக்கு ஒரு அளவுக்கு தெரியுது. டைரெக்டாக பேதுருவை எப்படி தேவன் அழைத்தார், ஊழியத்திற்கு எப்படி அழைத்தார், அந்த டாபிக் உள்ள வந்துடலாம். ஸோ த கால் ஆஃப் பீட்டர், எப்படி தேவன் பேதுருவை அழைத்தார். ஸோ பேதுருவோட ஆக்சுவல் பேர் சீமோன். ஏசு கிறிஸ்து தான் பேதுருன்னு பேர் வைக்கிறார், புரியுதுங்களா? ஸோ அதையும் நீங்கள் வந்து மறந்துடாதீங்க. ஸோ சீமோன் தான் அவருடைய ஆக்சுவலான பேர். பேதுரு என்று தேவன் மறுபேர் வைக்கிறார். எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1 வசனங்கள். லூக்கா 5:1-11. அதே போல் மற்ற எல்லாரையும் தேவன் அழைத்தார், ஒவ்வொருத்தரையும் அழைத்தார், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நம்ம பார்த்தோம் இல்லையா? மத்தேயுவை கூப்பிட்டாரு, யோவானை கூப்பிட்டாரு, ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டார் இயேசு, இல்லைன்னு சொல்ல முடியாது. பிரத்யேகமாக யூதாசை கூட தெரிந்து கொண்டார். நீ அப்போஸ்தலன், சீஷன் வேற, அப்போஸ்தலன் வேற. அப்போஸ்தலனாக யூதாசை கூட தெரிந்து தான் எடுத்தார். ஆனால் வேதத்தில் டீட்டெயிலாக நான் சொல்கிறது வந்துட்டு பெந்தகோஸ்தே நாளுக்கு முன்னாடி, நம்ம பவுலோடைய காரியத்தை மட்டும் தனியாக வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேதுருவைத்தான் தேவன் ரொம்ப டீட்டெயிலாக, அந்த காலிங் இருக்குல்ல, அந்த அழைப்பு இருக்குல்ல, ரொம்ப நேர்த்தியாக சொல்லப்பட்ட அழைப்பு அப்படின்னா பேதுருவோடைய அழைப்பு தான். டீட்டெயிலாக ஒரு அக்கௌண்ட் சொல்லுவாங்க, எப்படி கூப்பிட்டார், என்ன செய்தார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. மற்றவர்களை பார்க்கிலும் அதிகமாக பேதுருவோடைய அழைப்பை தான் வேதம் நமக்கு சொல்லுது. ஸோ இதை வைத்து நாம் அனலைஸ் பண்ணலாம். ஸோ லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1 வசனம். பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். ரொம்ப சிம்பிள். ஏசு கிறிஸ்து எப்பயும் போல் அப்படியே நடந்து வராரு, கடல் அருகே வந்து நிற்கிறாரு. அங்கே 2 படகுகள் இருக்குது. இப்போ இவருக்கு ஜனங்க கிட்ட போதகம் பண்ணணும்.
ஸோ மலை மேலே அப்படின்னா கொஞ்சம் உயரமான ஒரு இடத்துல நின்று போதகம் பண்ணலாம். இப்போது சமவெளின்னு சொல்கிறத விட கடற்கரை அப்படின்னு போது ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் ஏரியாவாக இருக்குது. ஸோ கொஞ்சம் எங்கேயாவது மேலே நின்று நம்ம வந்து போதகம் பண்ணலாம் அப்படின்னும் போது இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டது ஒரு படகை தெரிந்து கொண்டார். வசனம் இங்கே தெளிவாக சொல்லுது, 2 படகு நிறுத்தப்பட்டிருந்தது. அதில் ஒரு படகை யார் செலக்ட் பண்ணா? இயேசு கிறிஸ்து தான் செலக்ட் பண்ணுறாரு. ஸோ 2 இருக்குது. அதில் தனக்காக ஒரு படகை தெரிந்து கொண்டார், அதில் ஏறுறாரு. அது யாருடைய படகாக இருந்தது? சீமோனுடையதாக இருந்தது. இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். இதுதான் இயேசு கிறிஸ்து தாம் தான் தெரிந்து கொள்கிறார். தனக்கு யார் வேணும் அப்படின்றத தேவன் தான் தெரிந்து கொள்கிறார். உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஏன் உங்கள் குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க. உங்களை தெரிஞ்சுக்கிட்டாரா இல்லையா? நானும் என் தம்பியும் இருக்கோம், நானும் எங்கள் அம்மா, நானும் எங்கள் அப்பா எல்லாம் இருக்கோம். என்னையை தெரிந்து கொண்டாரா இல்லையா? இதே போல தான் ஒவ்வொருத்தரையும் வித்தியாசமாக தெரிந்து கொள்கிறார். ஸோ அங்கே எத்தனையோ படகு இருக்குது, அதில் 2 படகை பார்க்குறாரு. அந்த 2 படகிலும் சீமோனுடைய படகை தனக்காக தெரிந்து கொண்டார். இதுதான் பிரத்யேகமாக ஊழியத்திற்காக பிரிக்கப்படுகிறது. ஸோ இன்றைக்கி நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க, உங்கள் கூட எத்தனை பேர் இருக்காங்க? உங்கள் குடும்பத்துலேருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? அப்போ உங்களை தேவன் தனியாக பிரித்தெடுக்கிறார் அப்படின்றது தான் உங்களை தேவன் தமக்காக தெரிந்து கொள்றதோடைய அர்த்தமாக இருக்குது. அப்படி தேவனால் தனித்துவமாக தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரம் தான் பேதுரு. புரியுதுங்களா? அதே போல் அடுத்து என்ன நடக்குது பாருங்க. 4வது வசனம், அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஸோ இவங்கெல்லாம் கரையில் உட்காந்துருக்காங்க, வலைகளை அலசி கொண்டு இருக்கிறாங்க. நைட்டு ஃபுல்லாக அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, மீன் கிடைக்கல. இப்போ அந்த வலையை வந்து அலசிட்டு இருக்காங்க. முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம், ஏசு கிறிஸ்து வராரு, போதகம் பண்ணணும், படகு கேட்குறாரு. பேதுரு கொடுத்தாரா இல்லையா? உங்ககிட்ட வந்து கர்த்தர் ஊழியத்துக்கு வான்னு கூப்பிடும்போது ஓகே சொல்லிடுங்க. பேதுரு கிட்ட அவர் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்கல. என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம், ஒன்றுமே கேட்கல. வராரு, எனக்கு படகு வேணும்ப்பா, நான் பிரசங்கம் பண்ணணும், எனக்கு படகு வேணும். ஓகே ஆண்டவரே, அவ்வளவுதான் நீங்கள் செய்யணும். ஸோ இதைத்தான் வந்து இன்றைக்கி உங்ககிட்ட தேவன் சொல்கிறாரு. உங்ககிட்ட ஒரு ஊழிய அழைப்பு வருதா, நீங்கள் உடனே ஓகே சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஓகே சொல்லுங்கள். தேவன் தீர்மானிக்காமல் அழைப்பு வராது. தேவன் தீர்மானிக்காமல் அழைப்பு வராது. ஸோ இப்போ தேவன் என்ன பண்ணுறாரு, பிரசங்கம் பண்ணி முடித்த பிறகு சீமோன் பேதுரு கிட்ட சொல்கிறாரு, ஆழத்திலே தள்ளி கொண்டு போ. படகு எங்கே நிற்கும்? கொஞ்சம் கரையை ஒட்டி, கரை மேலே இல்லை, கரையை ஒட்டி கொஞ்சம் மேலோட்டமான ஆழம் இருக்கிற இடத்துல தான் நிற்கும். இப்போ தேவன் சொல்கிறார் பேதுரு கிட்ட, ஆழத்திலே தள்ளி கொண்டு போ. முதல் நாள் என்ன நடந்துச்சு தெரியாது, இவங்க என்ன சூழ்நிலையில் இருந்திருக்காங்க தெரியாது. அதற்குமே பேதுரு ஓகே சொல்கிறாரு. காரணம் என்ன தெரியுமா? அவர் இயேசு கிறிஸ்து அங்கே உட்காந்து என்ன பிரசங்கம் பண்ணார்னு வேதத்தில் சொல்லப்படலை. ஆனால் இயேசு கிறிஸ்து எங்கே போனாலும் அவர் பிரசங்கத்தை கிட்ட யாராக இருந்தாலும் அவர்கள் அந்த பிரசங்கத்தில் ஈர்க்கப்பட்டவர்களாக தான் இருப்பாங்க, தங்களை ஒப்பு கொடுக்குறவங்களாக தான் இருப்பாங்க. சரி, அங்கே உட்காந்து அந்த ஜனங்களெல்லாம் கேட்டபோது பேதுரு கேட்டிருப்பாரா இல்லையா? ஸோ அவ்வளோ நேரம் அந்த பிரசங்கத்தை கேட்ட பேதுரு இப்போ தேவன் சொல்கிறாரு, ஆழத்திலே தள்ளி கொண்டு போகும்போது மறுப்பு பேசவே இல்லை. படகை ஆழத்திலே தள்ளி கொண்டு போகிறாங்க. அதற்கு சீமோன், 5வது வசனம், அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். வார்த்தையின் வல்லமை அதுதான். இவ்வளோ நேரம் இயேசு கிறிஸ்து வார்த்தையை கேட்ட பிறகு அந்த வார்த்தை அவனுக்குள்ளே ஆழமாக போயிருச்சு. இப்போ என்ன சொல்கிறான், எனக்கு தெரியுங்க அங்கே மீன் இல்லை, ஆனாலும் உங்கள் வார்த்தையின்படியே. ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் சுய அறிவு சொல்லும் வேலைக்காகாது, உங்கள் சுய புத்தி சொல்லும் வேலையை கண்டினியூ பண்ணு, வேலையை விட்டுட்டு போகாத, அந்த ஊருக்கு போகாத, அங்கே ஒருத்தராலையும் போய் சர்வைவ் ஆக முடியாது. இதெல்லாம் சுய அறிவு சொல்லும். பேதுருக்கும் தெரியுது அங்கே ஒன்றுமே இல்லை, ஆனாலும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். இதுதான் பேதுரு. புரியுதுங்களா? ஸோ ஒன்றா நோட் பண்ணிக்கிட்டே நீங்கள் வாங்க. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும் படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்ததின் நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். ஹல்லேலூயா.
இந்த சர்ச்சுக்கு எத்தனையோ பேர் இருக்கீங்க இந்த சர்ச்சில், இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லிடுங்க. அவர்கள் படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஸோ இதுதான் பேதுருவுடைய அழைப்பாக இருக்குது. இதில் இருக்கிற நுணுக்கங்களை மாத்திரம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எவ்வளோ அழகாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது போல் 2 படவு, அதில் பேதுருடைய படகை தெரிந்து கொண்டார். பேதுரு இடம் கொடுத்தான். கர்த்தர் கேட்கும் போது பேதுரு ஒத்துக்கிட்டான், இடம் கொடுக்குறான். கர்த்தாவே என் படகுல ஏறிக்கோங்க, என் படகுலேருந்து நீங்கள் ஊழியம் செய்யுங்க. படகு உங்கள் வாழ்க்கையை குறிக்கும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வரேன்னு சொல்லும் போது உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்கு இடம் கொடுக்க வேண்டும். ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் திரளான ஆசீர்வாதம் வேணும்னா இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கை படகுல இடம் வேண்டும். ஸோ உங்கள் கண்ணு பார்க்க ஒன்றுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு, அங்கே எதுவுமே இல்லை அப்படின்னாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுத்து அவர் உள்ளே வந்தாருன்னா வலை கிழிந்து போகத்தக்கதான ஆசீர்வாதம் நிச்சயமாய் வரும். அதுதான் அங்கே அந்த விஷயம் நமக்கு சொல்லி கொடுக்குது. அதே போல் பாருங்கள், உலக ஞானமும் அறிவும் பேதுருவுக்கு அதிகமாக இருந்தது. என்ன நடந்துச்சு அப்படின்னா, முதல் நாள் ராத்திரி முழுக்க அவங்க போய் மீன் பிடிக்கிறாங்க. நான் பல முறை இந்த காரியத்தை சொல்லிட்டேன், ஆனாலும் பேதுருவை குறித்து சொல்கிறதுனால மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நான் திருப்பியும் சொல்கிறேன். எல்லா மீனவர்களும் நைட்டு தான் போய் மீன் பிடிப்பாங்க. காரணம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இருட்டாக இருக்கும்போது தான் மீன்கள் மேல் பரப்பிற்கு வரும். ஸோ ஈஸியாக நீங்கள் பிடிக்க முடியும். இப்போயுமே நீங்கள் மீன் பிடிக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா நைட் டைமில் தான் கடலுக்கு போவாங்க. நைட்டெல்லாம் போய் மீன் பிடிச்சிட்டு விடியும் போது கரையில் வந்து அந்த மீன்களை ஏலம் விடுவாங்க, விற்பாங்க. நீங்கள் இப்போ இருக்கிற அந்த நம்ம கடலோர பகுதிகளுக்கு போனால் இது காமனான விஷயம்தான், சரிங்களா? ஆனால் பகல் நேரத்தில் மீன் பிடிக்க போகும்போது நீங்கள் கொஞ்சம் பிரயாசப்பட்டு மீன் பிடிக்கணும். மேல் தரப்பில் இருக்காது. 2 ரீசன் என்ன அப்படின்னா, மேலே இருக்க தண்ணி சூடாயிரும், அடுத்து வெளிச்சமாக இருக்கும். ஸோ வெளிச்சத்தில் மீன்கள் வராது, ஒரு பயம் நம்மளை பிடிச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி. பட் இருட்டு நேரத்தில் மேலே இருக்க தண்ணியும் சில்லுன்னு இருக்கும். அதே போல் இருட்டாக இருக்கிறதுனால மீன்கள் மேல் பரப்பிற்கு ஈஸியாக வரும். அதனால இந்த மீனவர்கள் ஆக்சுவலாக சொல்லப்போனால் தந்திரமாக மீன் பிடிக்கிறாங்கன்னு சொல்லலாம். நீ நல்லா மேலே வா, இருட்டாக இருக்குது, உனக்கு தெரியாத நேரத்தில் நல்லா வலையை போட்டு ஈஸியாக பிடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஆத்துமாக்களை பிடிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு தந்திரம். பொய் சொல்லி ஏமாற்றி பொய்யான அற்புத அடையாளங்களை சொல்லி பக்கத்து சர்ச்சிலிருந்து எய்த்த சர்ச்சிலிருந்து ஆத்துமாக்களை திருடி கொண்டு வந்து, அப்படிப்பட்ட ஊழியத்திற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. அப்படிப்பட்ட ஊழியத்திற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. ஏதோ ஒரு அளவுக்கு ஆண்டவரை குறித்து தெரிஞ்சவங்க கிட்டேயே போய் ஆண்டவரை பற்றி பேசி இல்லை. கர்த்தர் இங்கே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக ஊழியம்னா என்னன்னு சொல்லி கொடுக்குறாரு. ஏற்கனவே கர்த்தரை குறித்து அறிந்த ஒருத்தவங்க கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி உங்கள் சர்ச்சுக்கு கூப்பிட்டுட்டு வரதை பார்க்கிலும், கர்த்தரை யாருன்னே தெரியாத ஒருத்தங்கிட்ட கர்த்தரை குறித்து சொல்லி சுவிசேஷம் அறிவித்து இருளில் இருக்கிற அந்த ஆத்துமாவை வெளியே கொண்டு வந்து வெளிச்சத்தில் சேர்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த ஊழியத்திற்கு தான் தேவன் நம்மை அழைக்கிறார். ஸோ பேதுருடைய விஷயத்தில் அதைத்தான் சொல்லி கொடுக்குறாரு. பேதுருவே, இத்தனை நாள் நீ நைட்டு மீன் பிடிச்ச, இருட்டில் மீன் பிடிச்ச, தந்திரமாக மீன் பிடிச்ச, ஆனால் நான் உன்னை ஊழியத்திற்கு அழைக்கிறேன். நீ தந்திரம் பண்ண வேணாம், இருட்டில் போய் வேலை பார்க்க வேணாம், வெளிச்சத்தில் பிடிக்க போகிறோம். வெளிச்சத்தில் பிடிக்க போகிறோம், உண்மையை சொல்லி பிடிக்க போகிறோம், சத்தியத்தை சொல்லி பிடிக்க போகிறோம். கர்த்தர் தான் தெய்வம்னு சொல்லி அந்த ஆத்துமாவுக்கு புரிய வச்சு அப்படி அந்த ஆத்துமாக்களை சபையில் கொண்டு வந்து சேர்க்க போகிறோம். இதுதான் பேதுருவுக்கு தேவன் அங்கே சொல்லி கொடுத்தாரு. நமக்கும் ஊழியத்தில் இதைத்தான் சொல்கிறாரு. பொய் சொல்லி ஆத்தும ஆதாயம் பண்ண வேண்டாம், உண்மையை சொல்லுங்க. இங்கே வந்தால் பாடுகள் உண்டு, இயேசுவை ஏற்றுக்கிட்டால் பிரச்சனைகள் உண்டு, ஆனாலும் அவர்தான் மெய்யான தேவன். அவரை நம்பினவர்கள் ஒருவரையும் அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நீங்கள் பொறுமையாக இருங்க, உங்களை விட்டு கொடுங்க, எல்லா உண்மையும் சொல்லுங்க. அப்படி சொல்லி ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தும் போது மட்டும்தான் அந்த ஆத்மா நிலச்சி நிற்கும் கர்த்தருக்காக. அதுதான் இன்றைக்கி இருக்கிற ப்ராப்ளமாக இருக்குது. அதே போல் நீங்கள் பாருங்கள், பேதுருக்கு எல்லாம் தெரிந்தாலும் அவர் உடனே அக்செப்ட் பண்ணுறார். ஆமாம் ஆண்டவரே, எனக்கு தெரியும் அங்கே நடக்காதுன்னு தெரியும், நான் எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டான மீன் பிடிக்கிறவன் தெரியுமா, ஆனாலும் உமது வார்த்தையின்படி பகலில் மீன் பிடிக்க நாம் புறப்பட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது ஏசு கிறிஸ்து கூட ஒரு படகுல போனார். என்ன நடந்தது, நல்ல ஒரு மத்தியான நேரம்னு வச்சுக்குவோமே, நல்லா தண்ணி சூடாக இருக்குது, மீன்கள் மேலே எழும்பி வர வேலையே இல்லை, ஆழத்தின் இருளில் இப்போ மீன்கள் இருக்குது. மேலோட்டமாக நீங்கள் பார்க்கும்போது ஒரு கிராமத்துக்கே போகிறீங்க அப்படின்னா இங்கெல்லாம் சபைகள் உண்டாக்க வாய்ப்பே இல்லை. அதுதான் அந்த கண்ணு சொல்லும், இந்த கண் அதை தான் சொல்லும். இங்கே இருக்கிறவங்க எல்லாமே பயங்கரமான ஒரு 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 விக்கிரக ஆராதனையில் இருக்கிறாங்க, நம்மளால் அங்கெல்லாம் போய் ஒன்றுமே செய்ய முடியாது, இது இந்த கண்ணு சொல்லும்.
இந்த கண்ணு மேல்புறத்தை பார்க்குது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், ஆழத்திலே ஆத்துமாக்கள் இருக்குது, ஆழமான இருட்டில் ஆத்துமாக்கள் இருக்குது. யாருமே போய் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடாத அப்படிப்பட்ட இருளான பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் உன் கண்களுக்கு முன்பதாக இருக்குது. ஆனால் அந்த ஆத்துமாவை நீங்கள் ஆதாயப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் தனியாக போனால் முடியாது. உங்கள் வாழ்க்கை படகுல இயேசு கிறிஸ்து இருக்கணும். ஸோ இத்தனை வருஷம் பேதுரு மீன் பிடிச்சாரு, அவரால் அந்த ஆழத்தில் இருக்க ஆத்துமாவை கொண்டு வர முடியல. என்னைக்கு இயேசு கிறிஸ்துக்கு தம் படகுல இடம் கொடுத்தாரோ, உலகத்தின் மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து பேதுருவின் படகுல இருக்கிறாரு. இப்போ அவங்க போகிறாங்க, வலைய போடுறாங்க, தந்திரமாக மீன் பிடிக்கலை. இயேசு கிறிஸ்துவை பார்த்து மீன்கள் தாமாக வலையில் வந்து விழுந்தன. தாமாக வந்து விழுந்தன. நீங்கள் போய் லெக்சரே பண்ண வேணாங்க. நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பிரதிபலித்தா போதும். இயேசு கிறிஸ்துவின் சாயலில் நீங்கள் இருந்தால் போதும். கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே சொன்னால் போதும். ஆத்துமாக்கள் தாமாக வருவார்கள், தாமாக வருவார்கள். நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண வேணாம், கெஞ்ச வேணாம், மிரட்ட வேணாம், பயமுறுத்த வேணாம். கர்த்தரை மாத்திரம் நீங்கள் காமிச்சிங்கன்னா போதும், ஆத்துமாக்கள் தாமாக கர்த்தரண்டைக்கு வருவார்கள். ஸோ பேதுரு கிட்ட தேவன் இதைத்தான் புரிய வைத்தார். ஸோ அன்னைக்கு அவங்க அங்கே வந்த ஆத்துமாக்கள் எல்லாமே ஆழத்தில் இருளில் இருந்த மீன்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அன்பின் நிமித்தமாக இவரால் என்னை ரட்சிக்க முடியுன்ற நம்பிக்கையில் அந்த வலையில் வந்து தாமாக விழுந்துதான், வலையில் வந்து தாமாக விழுந்துதான். இதுதான் நடந்த காரியமாக இருக்குது. இதுதான், இப்படித்தான் நாம் ஊழியம் செய்யணும். இப்போ அடுத்ததில் இருக்க சில விஷயங்களை பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டாளிகள் இருக்காங்க இல்லையா, இப்போது வலை வந்து கிளியிற அளவுக்கு மீன்கள் வந்துருச்சு. ஸோ ஊழியத்தில் இதையும் நான் இங்கேயே சொல்லிடுறேன். ஊழியத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை திரளான ஆத்மா வந்துருச்சுன்னு வச்சுக்குவோம். ஒரு சர்ச்சில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆத்மாக்கள் வந்துச்சுன்னா அந்த ஊழியத்தை நடத்துகிறவங்களுக்கு மனசு வரணும் பிரித்து கொடுக்க. வலை கிழிஞ்சிருச்சுன்னா பிரயோஜனம் இல்லை, மீனெல்லாம் வெளியே போயிடும், திருப்பி அது வெளியில் போயிடும், உலகத்துக்குள்ளே போயிடும். உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு ஒருவேளை ஆத்துமாக்கள் வருதா, ஒரு பிரான்ச் சர்ச்சை போடுங்க, அதுக்கு ஒரு உங்கள் சபையில் உருவாக்கப்பட்ட ஒரு பாஸ்டரை நியமிங்க, அவருடைய பொறுப்பில் சில ஆத்துமாக்களை கொடுங்க. எல்லாமே என் கூட தான் இருக்கணும், என் சர்ச்சுக்கு தான் வரணும், நான் தான் ஆளுகை செய்யணும்னு நினைக்கக்கூடாது. அதைத்தான் அங்கே சொல்லி கொடுத்தார். ஸோ வலை கிழியுதுன்னு தெரிஞ்ச உடனே பேதுரு என்ன பண்ணுறாரு, பக்கத்து போட்டில் இருக்கவங்களை கூப்பிட்டு நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, இந்த ஆத்துமாவை நீ கேர் பண்ணிக்கோ. அதுவும் ரொம்ப போதா, இன்னும் 4 பேரை கூப்பிடுங்க, நீ கொஞ்சம் கேர் பண்ணிக்கோ, நீ கொஞ்சம் கேர் பண்ணிக்கோ, நீ இதை எடுத்துக்கோ, நீ அதை எடுத்துக்கோ. ஷேர் பண்ணி எப்படி ஆகிலும் அந்த ஆத்துமாக்களை முழுமையாக கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்க்கணும். அதுதான் ஊழியம். ஸோ இது எல்லாத்தையும் பேதுரு மூலியமாக தான் தேவன் தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ இது உங்களுக்கு புரியுதுங்களா? அதே போல் இந்த ஆழத்தில் இருக்கிற ஆத்துமா, அந்தகார இருளில் இருக்கிற ஆத்துமா, நான் சொன்னேன் இல்லைங்களா, அதை குறித்து நான் உங்களுக்கு சில காரியம் சொல்லி கொடுக்குறேன். வெளிப்புறமாக பார்க்கும்போது அநேகர் சிரிச்சிட்டு தான் இருப்பாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரி தான் தெரியும். நீங்கள் கொஞ்சம் அவங்கக்கிட்ட பேசி பாருங்கள், கொஞ்சம் அவங்களுக்குள்ளே போய் அவங்களோட வீட்டு காரியங்களை விசாரித்து பாருங்கள், எப்படிப்பட்ட கட்டுகளில் அந்த ஆத்துமாக்கள் அகப்பட்டு இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஆத்துமாக்களுக்காகத்தான் தேவன் நம்மை வைத்து இருக்கிறார். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி ரொம்ப நான் வந்து என்னுடைய அந்த பர்சனல் ஆவிக்குரிய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண மாட்டேன். ஆனால் இது பேதுரு உடைய லைஃப் ஹிஸ்ட்ரியாக இருக்கிறதுனால நான் சொன்னது போல் நான் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன், எப்படி கர்த்தர் என்னை நடத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆரம்ப காலத்தில் ஜெபிக்க தெரியாது. நான் எப்பயும் சொல்கிறது, எனக்கு ஜெபிக்க தெரியாது, எப்படி ஜெபிக்கணும்னு அதெல்லாம் அதை பற்றி ஒரு ஐடியா கிடையாது. ஸோ இங்கே வந்தபோது எல்லோரும் நல்லா ஜெபிக்கிறாங்க, அந்நிய பாஷை பேசுகிறாங்க. பட் எனக்கு அது என்ன சொல்கிறது, ஆவியானவர் கொடுக்கணும். ஸோ என்னால் அதை போய் எங்கேருந்தும் காசு கொடுத்து வாங்கிக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி நான் ஜெபிக்க கற்றுக்கிட்டேன்றதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு அண்ணா மூலமாக, அவங்க டீம் மூலமாக தான் நான் அந்த ஜெப ஐக்கியத்துக்குள்ளே வந்தேன். அவங்க கூட சேர்ந்து தான் நான் ஜெபிக்க கற்றுக்கொண்டேன். இப்படி நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிற அந்த டைமில் தான் கரெக்டாக என்னுடைய கணவருக்கு வந்துட்டு ஒரு 3 மாதம் ஒரு நார்த் இந்தியாவுக்கு போகிற ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. அவர் வந்து நார்த் இந்தியாவில் வேலை நிமித்தம், அப்போ அவர் என்ஜினியராக இருந்தார். ஸோ 3 மாதம் கண்டினியூஸாக 3 மாதம் அவங்க வந்து நார்த் இந்தியாவில் வேலைக்கு போகணும். ஸோ நானும் பியூலாவும் மட்டும்தான். பியூலா ஒரு 2 வயசு 2.5 வயசு இருக்கும், அப்படி ஒரு சின்ன பிள்ளை, 2 பேர் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கும். அப்படி இருக்கும்போது விக்டர் ஞான்ராஜ் பாஸ்டர்கிட்ட டிவைன் விஸ்டம் அகாடமின்னு ஒன்று வச்சுருந்தார். அங்கே வந்து ஆழமான சத்தியங்கள் சொல்லிக் கொடுக்கப்படும்.
ரொம்ப ஆசையாக போவேன் அந்த கிளாஸ் எல்லாத்துக்குமே. எனக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ் அதுதான். இப்போ நான் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா, அது மாதிரி. ஸோ எல்லாத்தையும் சபைகளில் சொல்ல முடியாது, அது சர்ச்சையை கிளப்பும், சில பேர் நம்ப மாட்டாங்க, தேவையில்லாத பிரச்சனையாகும். ஸோ ஆழமான ஆவிக்குரிய சத்தியங்களை அவர் தனியாக ஒரு அகாடமி வச்சு அங்கே தான் சொல்லி கொடுத்தாரு. ஸோ ரொம்ப ஆர்வமாக போயிடுவேன். உன்னத பாட்டெல்லாம் அப்படி போய் கற்றுக்கிட்டது தான், அங்கே போய் அவர்கிட்ட கேட்டு தெரிந்து கொண்ட காரியங்கள் தான். ஸோ அங்கே போகும்போது கொஞ்சம் இந்த பிசாசுகளை குறித்து, அது எப்படி செயல்படும் அதை குறித்துலாம் அங்கே வந்து அவங்க கிளாஸ் எடுப்பாங்க. இதெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்ட போது அப்போ பாஸ்டர் சொன்னார், எப்படி வேதத்தை தியானிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த போது, நீங்கள் வந்து படிக்கிறீங்களா, அப்போ வேதம் வாசிக்கிறீங்க, ஒன்று வேணாம், இப்போ இந்த பகுதி இருக்குது, இந்த பகுதியை நீங்கள் வாசிங்க. ஒரு அற்புதத்தை வாசித்த பிறகு கீழே வந்து நீங்கள் எழுதணும். அந்த பகுதிக்கு கீழே அந்த வசனத்தை போட்டு ஒரு நோட் எடுத்து நீங்கள் எழுதணும். நீங்கள் இதை வச்சு எப்படி ஜெபிக்கிறீங்கன்றத ஒரு வார்த்தை நீங்கள் எழுதணும். உதாரணமாக சொல்லணுன்னா, இப்போ இதை வச்சு ஏன் உதாரணம் சொல்கிறேனே, ஒரு நோட்டு போட்டு நான் வீட்டில் எழுதினேன். ஒவ்வொரு அற்புதத்தையும் எழுதுவேன். அதற்கு கீழே நான் அதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டேன், அந்த அற்புதத்தை வைத்து எப்படி ஜெபிக்கணும், அது எல்லாத்தையும் நான் வந்து எழுத ஆரம்பித்தேன். கரெக்டாக ஒரு நாள் மத்தியானம் இந்த பேதுருவுடைய இந்த காரியத்தை எழுதியாச்சு. அப்போ நான் வேலைக்கு அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். எப்படியாவது இந்த திருச்சியில் எனக்கு வந்து வேலை கிடச்சா ஓகே அப்படின்னு சொல்லி எங்கெங்கேயோ வேலைக்கு அப்ளை பண்ணியாச்சு. ப்ராப்ளம் என்ன தெரியுமா, ஓவர் குவாலிஃபைடு. நீங்கள் வந்து ஓவர் குவாலிஃபைடு, இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறையா சம்பளம் வாங்கியிருக்கீங்க. நான் சொல்கிறேன், அது பரவாயில்லையா, எனக்கு 5000 ரூபா சம்பளம் இருந்தால் கூட போதும், ஐ எம் ரெடி டு ஒர்க் அப்படின்றதுக்கு அவன் முடியாது. எவ்வளவோ இடத்துக்கு போயாச்சு, கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் மத்தியானம் உட்காந்து இதே பகுதியை வாசித்து எழுதும்போது நான் எழுதின காரியம் என்ன தெரியுமா, அந்த நோட் புக் நான் இன்னும் வச்சுருக்கேன். அப்போ நான் ஜெபம் எழுதுகிறேன், கர்த்தாவே இன்றைக்கு என்னோடு கூட நீர் பேசுவீராக. பேதுருக்கிட்ட சொன்னீங்கப்பா, எந்த பக்கம் வலையை போட்டால் நிறையா மீன் கிடைக்கும்னு நீங்கள் சொன்னீங்க. பேதுரு அங்கே வலையை போட்டார், நிறையா மீன் கிடச்சிது. இன்றைக்கி என்கிட்ட சொல்லுங்கள், நான் எந்த கம்பெனியில் போய் அப்ளிகேஷன் கொடுக்கணும், எங்கே போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும், எங்கே போனால் எனக்கு நிறையா சம்பளம் கிடைக்கும், கரெக்டான வேலை எதுன்னு இப்போ நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். அங்கே போய் நான் அப்ளை பண்ணுவேன். இதே போல் எனக்கும் ஒரு திரளான ஆசீர்வாதம் வேணும் எல்லாம் சொல்லி எழுதி ஆமென்னு போடுறேன். தெளிவான சத்தம், இது முதற்கொண்டு உன்னை மனுஷரை பிடிப்பவளாக்குவேன். இது சொல்லும்போது எப்படி இருக்கும், எனக்கு வந்துட்டு என்ன நமக்கு தான் தானாக கேட்குதா, இல்லை என்ன நம்ம வாசித்ததுனால நமக்கு அப்படி வருதா, ஒன்றும் புரியலையே. ஐயோ இப்படின்னு சொன்னால் ஊழியத்துக்கெல்லாம் அழைக்கிறதா அர்த்தம், நான் வேலை வேணும்னு கேட்டுட்ருக்கேன், ஊழியத்திற்கு கூப்பிட்டுட்டு இருக்காரேன்னு உடனே புக்கை மூடி வச்சேன், நோட்டை மூடி வச்சேன். அம்மா வீடு பக்கத்தில் தான். வேகமாக இங்கேருந்து போயிட்டு, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் இன்றைக்கி மத்தியானம் இப்படி எழுதிட்டு இருந்தேன், எனக்கு இப்படி ஒரு சத்தம் கேட்டுச்சு என் காதில். எங்கள் அம்மா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அப்போ நீ வேலைக்கு போக மாட்டியா, அப்போ இவ்வளோ தூரம் படிக்க வச்சதெல்லாம் வேஸ்ட்டா, இப்படி தானே இருக்க போறியான்னு அவங்க உடனே ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே கன்ஃபியூஷன், என்னடா இது, நம்மளை ஆண்டவர் இப்படி கூப்பிடுறாரு, நமக்கு என்னடா வார்த்தை இப்படி வருது, ஒன்றும் புரியலையே. இதுதாங்க என்னோட லிட்ரலான நிலைமை. இப்படி தான் இருந்தது. ஆனாலும் விடுவோமா நம்ம, ஏதோ காதில் சத்தம் வந்துச்சு, என்னைக்காவது ஒரு நாள் நடக்கட்டும், இன்றைக்கி போய் நம்ம வேலைக்கு அப்ளை பண்ணுவோம். தொடர்ந்து போய் நான் வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், தொடர்ந்து போயிருக்கேன். எங்கே போனாலும் வேலை கிடைக்காது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு ஸ்கூலில் போய் நான் ஒரு வேலைக்கு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லி அப்ளை பண்ணிவிட்டு, சரியான வெயில், நல்ல தலைவலி வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் வந்து நான் பஸ் ஸ்டாண்டில் உக்காந்துட்டு சொல்கிறேன், இதுக்கு மேலே அலைய முடியல, நீங்கள் எனக்கு எப்படியாவது ஒரு வேலையை கொடுத்தா என்ன, ஊழியத்துக்கெலாம் வரலாம், பொறுமையாக வரலாம், ஏன் இவ்வளோ அவசரப்பட்டு என்னை கூப்பிட்டுருக்கீங்க. இதுதான் உண்மையான கான்வர்சேஷன் பேசுகிறேன். அப்போ கர்த்தர் சொன்னார், நீ இன்னும் எத்தனை இடத்துக்கு போய் அப்ளை பண்ணாலும் தலைவலி தான் வரும், நீ தலைவலியோடு தான் உட்காரணும். என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சு வர வரைக்கும் உன் வார்த்தைக்கெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன், அது உன்னுடைய காரியம். தலைவலியோடு வாழணுமா, மீன் பிடிக்கிறவளா மாறணுமான்றதை நீ முடிவு பண்ணிக்கோ. இதுதான் எனக்கு வந்த வார்த்தை. அன்னைக்கு முடிவு பண்ணேன், தலைவலியெல்லாம் வேணாம் ஆண்டவரே, நான் மீன் பிடிக்கிறவளாவே வந்துடுறேன், உங்கள் சத்தத்திற்கு நான் செவி கொடுக்குறேன் ஆண்டவரே. ஸோ இதுதான் என்னுடைய அந்த ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்படித்தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தேன். அதன் பிறகு ஜெபிக்க ஆரம்பித்த போது நடந்த அடுத்த சம்பவம் என்ன அப்படின்னா, அப்போ ஆண்டவர் பேசின காரியங்கள், சாத்தானுடைய எல்லைகளுக்குள்ளாக உன்னை கொண்டு போவேன், நீ அங்கே போய் ஜெபிக்கணும். அதாவது 2 ஊழியம் இருக்குது. ஒன்று, உங்கள் இடத்துலேருந்து நீங்கள் ஜெபித்து பல எல்லைகளில் இருக்க பிசாசுகளை நீங்கள் கட்ட முடியும், மேற்கொள்ள முடியும். அது ஒரு வகையான ஊழியம். இன்னொரு வகையான ஊழியம், அதோட எல்லைக்குள்ளே போய் அங்கேருந்து அதோட யுத்தம் பண்ணி ஜெயிக்கிற காரியம். ஸோ இந்த 2வது கேட்டகரிக்கு தான் என்னை கூப்பிட்டாங்க, ஆண்டவர் வந்து அழைத்தார். சேம், ஜெபிக்கவே தெரியாது, நீங்கள் என்ன என்கிட்ட இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க ஆண்டவரே, எதுவுமே சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படி சொன்னபோது தான் தரிசனங்களை கொடுக்க ஆரம்பித்தார். கர்த்தர் தரிசனங்களை கொடுக்க ஆரம்பித்தார், ஜெபத்தில் நடத்த ஆரம்பித்தார், பல காரியங்களை பேச ஆரம்பித்தார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் பேசி உருவாக்க ஆரம்பித்தார்.
உருவாக்க ஆரம்பித்தார். அப்படி தான் கர்த்தர் என்னை நடத்தவும் ஆரம்பித்தார். அப்படி இருக்கும்போது சமீபத்தில் ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னாடியெல்லாம் காலையில் எழுந்து ஜெபிக்கும் போது கிடைக்கப்பட்ட அந்த ஆவிக்குரிய அனுபவத்தையும் சொல்கிறேன். நான் காலையில் எழுந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் கரெக்டாக வந்து தரிசனத்தை காண்பிப்பார், ஆத்துமாக்களை காண்பிப்பார். அந்த ஆத்துமாக்கள் சாதாரணமாக இருக்காது. எங்கேயாவது ஒரு குகையில் இல்லை எங்கேயாவது ஒரு இருண்ட இடத்துல சங்கிலியால் கட்டப்பட்ட ஆத்துமாக்களை காண்பிப்பார். யாருன்னு தெரியாது, ஆனால் அந்த ஆத்துமாக்கள் தவிக்கிறத என்னால் என்னுடைய ஆவிக்குரிய கண்ணில் பார்க்க முடியும். நின்று ஜெபிக்கும் போது அவ்வளவு பதஷ்டமாக இருக்கும். உங்கள் கண்ணு முன்னாடி ஒருத்தவங்க துடிச்சிட்டு இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? சப்போஸ் நெருப்பில் வெந்துக்கிட்டு துடிச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியெல்லாம் நிறையா பார்ப்பேன். பயம் வரும், ஆதங்கம் தாங்காது. என்ன ஆண்டவரே, சாத்தானால கட்டப்பட்ட ஆத்மா சாகலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. செத்து போனதுக்கு அப்புறம் தான் ஒரு ஆத்மாவை கட்ட முடியும் கிடையாது. நீங்கள் இப்போ இங்கே உயிரோடு இருக்கும்போது உங்கள் ஆத்மாவை, உங்கள் செயல்பாட்டை சாத்தானால தன்னுடைய வசமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்றைக்கி நீங்கள் நினைக்கிறீங்களா, இவங்க ஏன் இன்னும் குடிச்சிக்கிட்டே இருக்காங்க, இவ்வளோ சொல்லியும் இவங்க ஏன் இன்னும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகவே இருக்காங்க? ஆத்மாவை சாத்தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான். அவங்களுக்கு தெரியாது தாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாவத்திற்கு மேலே பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அந்த சங்கிலியை உடைக்கிற வரைக்கும் அவர்களை விடுவிக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய யுத்தத்திற்கு தான் கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். அப்போ தான் நான் சொன்னேன், என்ன யாருன்னே தெரியாமல் என்ன ஆண்டவரை ஜெபிக்க சொல்கிறீங்க? ஜெபிக்கிறது உன் வேலை, அது யார் என்ன உனக்கு தேவை கிடையாது. இப்படி தான் ஆண்டவருடைய பதில் இருக்கும். எவ்வளவோ ஜெபித்திருக்கேன், எவ்வளவோ ஜெபிச்சிருக்கேன். அப்போ ஆண்டவன் ஞாபகப்படுத்தினார், இதுதான் பேதுரு கூட நான் சொன்ன அந்த ஆழத்தில் இருக்கிற ஆத்துமாக்கள், அந்த ஆழத்தில் இருக்க ஆத்துமாக்கள். நீங்கள் இங்கேருந்து ஜெபிக்கும் போது உங்ககிட்ட இருந்து வெளிப்படுகிற அந்த ஒளி, அந்த பிரகாசம் அங்கே இருக்கிற ஆத்துமாக்களை ரட்சிக்கும், எங்கெங்கேயோ இருக்கிற ஆத்துமாக்களை ரட்சிக்கும். இதை தான் நான் ஒவ்வொரு முறையும் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். பல முறை நாங்கள் ப்ரேயர் வாக் போன போது இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நாங்கள் நடந்து தான் போயிட்டுருப்போம். அந்த கிராமங்களில் எங்கேயாவது இருளில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கட்டப்பட்ட ஆத்துமாக்களை கர்த்தர் காண்பிப்பார். கண்ணு முன்னாடி அந்த ஆத்துமாக்கள் தெரியும். ஜெபிச்சுட்டு நடந்து போய்கிட்டே இருப்போம். எத்தனையோ சூழ்நிலைகளை இது மாதிரி நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். அதே போல் இன்னொரு ஒரு தரிசனத்தையும் கூட காண்பித்தார் கர்த்தர். ஒரு நாள் காலையில் ஜெபிக்கும் போது ஒரு பெரிய பாம்பு, அந்த பாம்போட வாய் வந்து நல்லா ஆணு பிளந்துருக்கு. அதுக்குள்ளார ஒவ்வொருத்தராக எங்கே போகிறோன்னே தெரியாமல் ஒரு மயக்க நிலைமையில் உள்ளே போயிட்டே இருக்காங்க. அது வாய் உள்ளார போய்கிட்டே இருக்காங்க. கர்த்தாவே, இது என்ன ஆண்டவரே? இப்படித்தான் சாத்தானுடைய கண்ணிக்குள்ளார ஜனங்கள் உள்ளே போய்கிட்டே இருக்காங்க. தான் எங்கே போகிறோன்னு தெரியல, அந்த மயக்கத்தில் எல்லாரும் உள்ளே கிளம்பி போகிறாங்க. இப்போ நான் என்ன ஆண்டவரை பண்ணணும்? அது உள்ளே இருக்கிற அந்த ஆத்துமாக்களை வெளியில் எடுக்கணும். ஆனால் நான் என்ன ஆண்டவரை பண்ண முடியும் அப்படின்னும் போது பக்கத்தில் நின்று ஜெபிக்கத்தான் சொன்னார் ஆண்டவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் அடுத்து. ஒரு ஆத்துமாவை விடுவிக்கணும்னா நீங்கள் ஜெபிக்கலாம். நீங்கள் போய் சாத்தானுடைய தலையை உடைக்கிறேன், கையை உடைக்கிறேன் அப்படின்றது ஆவிக்குரிய யுத்தம். நீங்கள் ரெண்டையும் புரிந்து கொள்ளுங்கள். ஸோ இதையும் நான் இங்கேயும் உங்களுக்கு சொல்கிறேன், லேட்டராக சொல்ல வேணாம். ஸோ ஒரு ஆத்துமாவை நீங்கள் விடுவிக்கணும் அப்படின்னா உங்களுடைய காரியம் ஜெபிப்பது. ஆவிக்குரிய மண்டலத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது அதற்கான தூதர்கள் இயக்கப்பட்டு அவங்க தான் அங்கே யுத்தம் பண்ணுவாங்க. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னுடைய பையனை ஒரு தரம் ஜெபம் பண்ண சொன்னோம், வீட்டில் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நைட் ப்ரேயர் பண்ண சொல்லும். அன்னைக்கு சாத்தானுக்கு என்ன நடந்துச்சோ அவன்கிட்ட மாட்டிட்டு அவன் சொன்ன ஜெபம், ஆண்டவரே இப்பொழுது சாத்தானுடைய தலையை நான் உடைக்கிறேன், அது மேலே ஏறி மிதிக்கிறேன், அந்த தலையை வந்து நான் சூப்பு வைக்கிறேன், அந்த தலையை வந்து சூப்பு வச்சதை நீங்கள் குடிச்சிருங்க, குடிச்சிட்டு மறக்காமல் கை கழுவிடுங்க. அவனுடைய என்ன சொல்கிறது, ஒரு 2 வயசு பையன் அவன் பாட்டுக்கு பேசுகிறான், மறக்காமல் வாயெல்லாம் தொடச்சிக்கோங்க, ஏன்னா நாங்கள் வீட்டில் திட்டுறோம் இல்லையா, கை கழுவணும், வாயை துடைக்கிறேன் எல்லாம் சொல்லி ஜெபிக்கிறான். நான் தான் சொன்னேன், தம்பி அது அப்படிலாம் பண்ண முடியாது, நீ ஏறி உடைக்கிறேன் நசுக்கிறேன் அதெல்லாம் பண்ண முடியாது, அது சாத்தானாக இருக்குது. ஸோ அவனுடைய நாலேஜில் அவனுக்கு தெரிஞ்சதை அவன் சொல்லும்போது நான் உடனே கரெக்ட் பண்ணேன். நீ தலையை உடைக்கிறேன், காலை உடைக்கிறேன், கையை உடைக்கிறேன்னா நேருக்கு நேர் இருக்கிற ஒரு இமேஜ் கிடையாது, அது நேருக்கு நேருக்கு இமேஜ் கிடையாது. இவன் முடித்த உடனே பிளஸ்ஸி டிட்டோவா அதை அப்படியே திருப்பி சொன்னான். திருப்பி அவகிட்டையும் சொல்லி புரிய வச்சேன். ஸோ நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் சாத்தானுடைய தலையை உடைக்கிறேன், நசுக்கிறேன், கையை உடைக்கிறேன், காலை உடைக்கிறேன் அப்படி ஜெபிக்காதீங்க. அவருடைய செயல்பாடுகளை இப்பொழுது நான் கட்டி ஜெபிக்கிறேன். யாரை? சாத்தானையா? சாத்தானுடைய செயல்பாடுகளை கட்டி ஜெபிக்கிறேன். அதை உங்களால் செய்ய முடியும். என் குடும்பத்தின் மேல் இருக்கிற சாத்தானுடைய ஆளுகையை கட்டி ஜெபிக்கிறேன். எங்கேயோ போ, சுற்றி திரி, இடமே இல்லாமல் ஆளே இல்லாமல் நீ சுற்றி திரி, ஆனால் எங்கெல்லாம் நீ ஆளுகை செலுத்துறியோ அந்த ஆளுகையை கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன்னு தாராளமாக நீங்கள் ஜெபிக்கலாம். அது இன்னும் உகந்த ஜெபமாக இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல அப்படித்தான். ஸோ அப்போ நான் ஜெபித்த போது ஒரு தூதன் வந்து அந்த பாம்புடைய வயிற்றை கிழித்ததையும் உள்ளே இருக்கிற ஆத்துமாக்கள் வெளியே வந்ததையும் என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்படித்தான் தேவன் உங்களை நடத்துவார். இப்படிப்பட்ட மேலான ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ளாக நிச்சயமாய் கர்த்தர் நம்மை
கொண்டு போவார். இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? ஸோ மரித்து போன ஆத்துமாக்களையும் உயிரோடு எழுப்பக்கூடிய அளவிற்கு தேவன் இன்னைக்கு உங்களையும் என்னையும் அழைக்கிறார். என்னாண்டவரை, எனக்கு ஜெபிக்கிறதுக்கே இன்னும் 4 பேர் வேணும், நீங்கள் என்னையே போய் ஜெபம் பண்ண சொல்கிறீங்களே அப்படின்னா ஊழியத்திற்கு ஒன்றும் செய்ய முடியாது. யார் ஜெபித்தாலும் கிரியை நடப்பிக்க போகிறது யார்? ஏசு கிறிஸ்து. நீங்கள் எந்த நிலைமையில் நின்று ஜெபித்தாலும் கிரியை நடப்பிக்க போகிறது யார்? ஏசு கிறிஸ்து. நீங்கள் செய்ய வேண்டியது ஜெபிக்கிறது, அவ்வளவுதான். அதை மாத்திரம் மனசில் வைத்துக்கொண்டு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஸோ ஏசு கிறிஸ்து பேதுருவை இப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஊழியத்திற்கு, வல்லமையான ஊழியத்திற்கு அழைத்தார். அன்னைக்கு பேதுருவுக்கு தெரிஞ்சிருக்காது, உண்மைதானே? பின் நாட்களில் பேதுரு மரித்தவங்களை உயிரோடு எழுப்பினாரா? எவ்வளோ அற்புத அடையாளங்களை செய்தார். ஆனால் அன்னைக்கு பேதுருக்கு அதெல்லாம் தெரியுமோ? வந்தார், நின்னார், நிறைய மீன் கிடச்சிது. இப்போ பேதுருடைய மனநிலைமை என்ன? இவர் தேவகுமாரன், நான் ஒரு பாவி, இவர் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்ற அந்த மனநிலைமையோட இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போக ஆரம்பித்தார். ஸோ பேதுருவுக்கு இப்படிப்பட்ட அழைப்பு இருந்ததுனால தான் பின் நாட்களில் இன்னொரு அதிகாரத்தையும் தேவன் கொடுத்தார். வாசிக்கலாம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16, மத்தேயு 16 18 19. மத்தேயு 16 18 19. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இதைத்தான் இவ்வளோ நேரம் நான் சொன்னேன். புரியுதுங்களா? ஸோ பேதுருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார். ஃபர்ஸ்ட் அழைப்பை கொடுக்கிறாரு, 2வது அதிகாரத்தை கொடுக்கிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்வது இல்லைன்னா பாதாளத்தின் வல்லமையை பேதுரு மேற்கொள்ளுவான். இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன பார்த்து தேவன் சொல்றாரு? சபையை பார்த்து தேவன் சொல்றாரு, பாதாளம் உன்னை மேற்கொள்வதில்லை, நீங்கள் பாதாளத்தின் வல்லமைகளை மேற்கொள்வீர்கள். எப்படி மேற்கொள்ளணும்? அதுதான் அடுத்த வசனம். பரலோகத்தின் திறவுகோல்களை உனக்கு கொடுக்கிறேன். நல்லா பாருங்க, பாதாளத்தின் திறவுகோலை யாருக்குமே தேவன் கொடுக்கல, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலைத்தான் நமக்கு கொடுத்துருக்காரு. அந்த அதிகாரம் நமக்கு இருக்கு. அதை கொண்டு என்ன பண்ணணும்? பரலோகத்தில் உங்கள் ஜெபங்களை பதிவு செய்ய வேண்டும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்னைக்கு இந்த ஆத்துமாவை சாத்தானுடைய கட்டிலிருந்து விடுவிக்கிறேன்னு சொன்னா அங்க பரலோகம் ஆமென் சொல்லும், தூதர்கள் அந்த ஆத்துமாவை விடுவிப்பார்கள். இதுதான் அந்த ப்ராசஸ். ஸோ நீங்கள் இங்கே கட்டுறது அங்கே கட்டப்பட்டிருக்கும், இங்கே கட்டவிழ்ப்பது அங்கே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அந்த அதிகாரத்தையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். புரியுதுங்களா? ஸோ அதைத்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 20 1-2 வசனங்கள் பாருங்க. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். ஸோ யார்கிட்ட இருக்கு திறவுகோலும் சங்கிலியும்? தூதன் கிட்ட இருக்குது. பாதாளத்தின் திறவுகோலும் சங்கிலியும் தூதன் கிட்ட இருக்குது. பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து, யார் பிடிக்கிறா? தூதன் தான் பிடிக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தூதன் பிடிக்கிறான். அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காத படிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். ஸோ வலு சர்ப்பத்தை பிடித்து சங்கிலியால் கட்டி பாதாளத்தில் தள்ளி பாதாளத்தின் மேல் முத்திரை போட்டவன் ஒரு தூதன். ஆனால் இந்த தூதன் இயங்கணும், இந்த தூதன் செயல்படணும்னா நீங்களும் நானும் ஜெபிக்கணும். இதுதான் அந்த ப்ராசஸ். அந்த சங்கிலி வேற எதுவும் இல்லை, உங்கள் ஜெபம். அதனால தான் நிறைய சர்ச்லாம் பார்த்தீங்கன்னா சங்கிலி ஜெபம், தொடர் சங்கிலி ஜெபம் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா செயின் ப்ரேயர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஜெபிக்க 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 சங்கிலியுடைய அளவு மொத்தமாயிட்டே போகும், பெருசாயிட்டே போகும். கடைசி நாளில் அந்த சங்கிலியை எடுத்துட்டு வந்து சாத்தானை அதை வைத்து கட்டி பாதாளத்திலே தூதன் தள்ளி போடுவான், பாதாளத்திலே தூதன் தள்ளி போடுவான். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் போயிடுச்சு, ஹாஃப் அ டே போயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தான். இன்றைக்கி நாளுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது, ஜெபிங்க, மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு நாள் மிஸ் பண்ணாலும் சங்கிலியோட அளவு என்னாச்சு, உங்கள் பார்ட்டு மிஸ் ஆகும். ஸோ என் பங்கில் சங்கிலில் நான் எவ்வளோ தூரம் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படின்றது இருக்குது. ஸோ தினம் ஜெபிக்கணும், தினம் 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 சாத்தானுடைய வல்லமைகளை எதிர்த்து நாம் நின்றாக வேண்டும். ஸோ இதை தான் சங்கிலி ஜெபம்னு சொல்கிறாங்க. இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா தானியலோட விஷயத்தில், தானியல் எத்தனை நாள் ஜெபம் பண்ணார்? 21 நாள். ஆனால் ஜெபிக்க தொடங்கின முதல் நாளே தேவன் பதிலை அனுப்பிட்டாரு. வானத்தில் என்ன நடந்துச்சு? 2வது வானத்தில் அந்த தூதனை
அந்த பொல்லாத ஆவிகள் தடை பண்ணி வைத்திருந்தது. அப்போ அந்த இடத்துல தானியேல் என்ன பண்ணார்? இவராக இங்கேருந்து போய் சாத்தானை 2 அடி அடித்து அந்த தூதனை ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்தார். இன்றைக்கி நாம் அப்படி தான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் தவறாக சொல்லலை, கொஞ்சம் திருத்தி கொள்ளலாம். ஸோ இவர் இங்கேருந்து சாத்தானே உன் தலையை நசுக்கிறேன், உடைக்கிறேன், இல்லை. இவர் ஜெபம் என்ன? எனக்கு பதில் வேணும் ஆண்டவரே. தீவிரமாக விடாமல் 21 நாள் முழங்கால் படியிட்டு அவர் ஜெபித்து கொண்டே இருந்தார். இவர் ஜெபிக்கும் போது மிகாவேல் தூதன் இயக்கப்பட்டு, ஏன்னா அவங்க தான் ரெஸ்பான்சிபிள், சண்டை போடுறதுக்கு அவங்க தான். அவன் என்ன பண்ணுறான்? சாத்தானோட யுத்தம் பண்ணி கபிரியேல் தூதனை ரிலீஸ் பண்ணி இப்போ அந்த தூதன் பதிலை கொடுத்தான். இதைத்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் செய்ய வேண்டும். புரியுதுங்களா? ஸோ மத்தேயு 18:19 மத்தேயு 18:18 பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ. இப்போ பேதுருக்கு சொல்லி முடிச்சாச்சு. ஆண்டவரே, அது பேதுரோட ஊழியம். ஐம் சாரி, எனக்கு வேற ஊழியம் இருக்குது, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பேதுருவுக்கு சொன்னதை இப்போ தேவன் நம்ம எல்லாருக்கும் சொல்கிறாரு பாருங்க. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ நான் சொன்னது கரெக்டாக மேட்ச் ஆச்சுங்களா? ஸோ கட்டவிழ்க்கணும், சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்படணும்னா ஜெபிக்கணும். அதுவும் 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபித்தீங்கன்னா நிச்சயமாகவே அந்த ஜெபம் வல்லமையுள்ள ஜெபமாக இருக்கும். சாத்தானுடைய கிரியைகளை அது அழிக்கும். ஸோ அதைத்தான் நீங்கள் ஞாபகம் வைத்துக்கொள்ள. எனக்கு ஜெபிக்க யாருமே இல்லை சிஸ்டர், நான் என்ன பண்ணுறது? அந்த சூழ்நிலை இருக்கா இல்லையா? வீட்டில் யாருமே ஒத்து வரல, என் கூட சேர்ந்து ஜெபிக்க யாருமே வரமாட்டேன்றாங்க. நான் தனியாக தான் இருக்கேன், சிங்கிளாக தான் போராடுறேன், என்ன பண்ணுறது? ஆவியானவர் இருக்கிறாரு. அதை விட உங்களுக்கு யார் வேணும் சொல்லுங்கள்? யாராவது நீங்கள் போய் கேட்குறீங்க, உங்கள் வீட்டில் என் கூட ஜெபிக்க வாங்கன்னு சொல்லி கேட்குறீங்க, வரலன்னு சொன்னால் கொடுத்து வைக்கலை, விட்டுருங்க. மேலான ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிற. பட் நீங்கள் ஜெபிக்கிறத மட்டும் நிப்பாட்டிடாதீங்க. சோர்ந்து போகிறத மட்டும், அந்த காரியம் மட்டும் வேண்டாம். ஏன்னு சொல்கிறேன்? தனியாய் ஜெபிக்கும் போது, இல்லை நீங்கள் தனியாகவே நான் ஆராதிக்கிறேன், நான் வீட்டில் இருந்துக்கிறேன்னா சோர்வு கண்டிப்பாக வரும். அதனால தான் வேதமே சொல்லுது, 2 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஒருத்தர் சோர்ந்து போனால் இன்னொருத்தர் பலப்படுத்தலாம், இவங்க சோர்ந்து போனால் அவங்க பலப்படுத்தலாம். அதனால சேர்ந்து ஜெபிப்பது தேவனுக்கு பிரியமான காரியம். அதை உடைக்கிறது தான் சாத்தானோட வேலை. புரியுதுங்களா? ஸோ இந்த வசனத்தின்படி நீங்கள் இப்படிப்பட்ட அதிகாரம் உங்களுக்கு வேண்டுமானால் 2 பேர் சேர்ந்து ஜெபிங்க. யாருமே வரலையா? ஆவியானவர் கூட கைகளை கோர்த்து ஆவியில் நிரம்பி நல்ல அந்நிய பாஷை பேசி ஜெபிங்க. கர்த்தர் பலப்படுத்துவார். அது இன்னும் பயங்கரமான பலன். அந்த பலனுக்கு நிகரான பலன் எதுவுமே இல்லை. ஆனால் இன்னொன்று சொல்லட்டுமா? அதில் மட்டும் நீங்கள் பழகிட்டீங்கன்னா யார்கிட்டையும் போய் சேர்ந்து ஜெபிக்க தோணாது. நீங்கள் அந்த அனுபவத்துக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா தோணாது. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன், நம்புகிறவங்க நம்புங்க. அப்படி நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்காக பரிசுத்தவான்கள் வருவாங்க, உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கும் படிக்கு தேவன் அனுப்பி வைப்பார். தனியாக போராடுறாங்க, போய் கூட சேர்ந்து ஜெபி. ஏன் பேதுரு வரலாம், யார் வேணாலும், ஜென்ரலாக சொல்கிறேன். ஸோ தேவன் தீர்மானிக்கிற அந்த பரிசுத்தவான்களை அனுப்பி உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்க வைப்பார். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவம் வேணும் அப்படின்னா பேதுருவை பற்றி நான் சொன்ன காரியத்தை நீங்கள் செய்யணும். விட்டு கொடுக்கணும், ஆண்டவருக்கு இடம் கொடுக்கணும், சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். உங்கள் சுய அறிவை கழட்டி வச்சுருங்க. புரியுதுங்களா? நான் பலமுறை சொல்லியிருக்கேன்ல, நெருப்பை தொட்டால் சுடும், தீ நடுவில் நடந்து போனால் வெந்து போவோம், உண்மைதான். பட் சொல்கிறவர் கர்த்தராக இருந்தால் போயிடணும். அதுதான் பிரச்சனையே. சொல்கிறது கர்த்தரா இல்லை நீங்களா யோசிக்கிறீங்களா, பிசாசு சொல்லுதான்றதை ஐடென்டிஃபை பண்ண கற்றுக்கணும். நீங்கள் ஆழமான தேவ உறவில் இருக்கும் போது எது தேவ சத்தம்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்க. தினம் அந்த சத்தத்தை கேட்டால் உங்களுக்கு தெரியும் இது கர்த்தர் பேசுகிறாரா வேற யாரும் பேசுகிறாங்களான்னு. அப்போது தினம் ஜெபிக்கிறதும் தினம் கர்த்தரோடு கூட உறவாடுவதும் அவசியமாக இருக்கிறது. இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? இப்போ வேகமாக அந்த கேரக்டர் ஸ்டடி நான் சொல்கிறது பெந்தகோஸ்தி நாளுக்கு முன்னாடி இருக்கிறத மட்டும்தான் பார்ப்போம். அடுத்த வாரம் பெந்தகோஸ்தி நாளுக்கு அப்புறம் அந்த பேதுரு எப்படி மாறினார் அதை பார்க்க போகிறோம். சரிங்களா? முதலாவது, பேதுரு எப்படிப்பட்டவராக இருந்தார்னா, அவருக்குள்ளாக ஒரு தாழ்மையும் ஒரு கீழ்ப்படிதலும் இருந்தது. ஆமாம் தானே? எங்கேயுமே நான் பெரிய ஆள் அப்படிலாம் காமிச்சிக்கல. இன்னும் சொல்லப்போனால் அந்த போட்டில் இயேசு கிறிஸ்து அந்த மீன்களெல்லாம் பிடிக்க வைத்த போது என்ன சொன்னார்? நான் பாவியான மனுஷன், ஆண்டவரே நான்
அதுதான் அந்த தாழ்மை. எத்தனை பேரால் முடியும் எல்லாரும் முன்னாடியும் போய் என் ஆண்டவர் முன்னாடியே போய் ஆமாம் ஆண்டவரை நான் பாவம் செய்து விட்டேன் என்னை மன்னியுங்கன்னு கேட்க எனக்கு யாராலையும் முடியல. ஐ எம் வெரி பர்ஃபெக்ட். நான் என்ன தப்பு பண்ணேன்? அவன் தான் தப்பு பண்ணான், இல்லை அவனால தான் நான் தப்பு பண்ணேன். எங்கள் வீட்டில் இருக்க 3 பிள்ளைங்களை மட்டும் நீங்கள் நிற்க வச்சு கேளுங்க. ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு யார் செஞ்சீங்கன்னு மட்டும் கேட்டு பாருங்கள். நீங்கள் லைஃப்பில் என்றைக்குமே இந்த கேள்வியை கேட்க மாட்டீங்க. நான் செய்யலை ஃபஸ்ட்டு, அவன் தான் செஞ்சான் அது 2வது. இது தொடர்ந்து போய்கிட்டே இருக்குமே தவிர அதுக்கு முடிவே இருக்காது. எனக்கே இவ்வளோ கோவம் வருதுன்னா நான் ஆண்டவரை நினச்சி பார்த்துக்குவேன். அப்போ ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட போய் நான் செய்யவே இல்லை, அவருக்கு தெரியாதா? ஸோ அந்த தாழ்மை தான் ஃபஸ்ட். ஆண்டவரே நான் ஒரு பாவி, என்னை ரட்சிங்க, சரண்டர் ஆயிருங்க. மற்றவங்க முன்னாடி யோசிக்காதீங்க, ஆமாங்க நான் தப்பு பண்ணேன், ஸோ வாட், நான் தப்பு பண்ணது உண்மைதான், ஆனால் இன்றைக்கி என் தவறை உணர்ந்து நான் கர்த்தரோடு கூட ஐக்கியப்பட்டு வந்திருக்கிறேன். அது பெரிய காரியம். வெட்கப்பட அவசியமே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உலகத்தில் இருக்க எல்லாரும் பாவிகள் தான். ஆமாவா இல்லையா? யாராவது ஒருத்தர் பர்ஃபெக்டான பரிசுத்தவான் இருக்காங்களா? ஸோ உங்கள் பாவத்தை அறிக்கையிடவோ பாவத்தை அக்செப்ட் பண்ணிக்கவோ தயங்குவதற்கு அவசியமே இல்லை. அது நல்ல குவாலிட்டி. பரலோகம் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறது. ஸோ பேதுருக்கிட்ட அந்த ஒரு குவாலிட்டியை தான் ஆண்டவர் பார்த்தார். நான் பாவி, அக்செப்ட் பண்ணிக்கிட்டான், முடிஞ்சு போச்சு, மன்னிச்சிட்டாரு, வேலையே முடிஞ்சு போச்சு. இனிமேல் அந்த பாவத்தை சுமக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அந்த ஒரு குணம் பேதுருக்கிட்ட இருந்தது. அதே போல் இயேசு கிறிஸ்துவை நீர் தேவனுடைய குமாரன்னு அடிக்கடி சொன்னது பேதுரு. அவர்கிட்ட அது ஒரு விசேஷித்த குணம் இருந்தது. மற்றவங்க எல்லாம் எப்படி இல்லாமல் கூப்பிட்டாங்க, அவரை அக்செப்ட் பண்ணாங்க, அவர் தேவன் அக்செப்ட் பண்ணாங்க, மேசி அக்செப்ட் பண்ணாங்க. பட் திருப்பி கன்ஃபெஸ் பண்ணது பேதுரு தான். ஸோ நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் பேதுருவை போல் இருக்கீங்கன்னா எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அவரே மெய்யான தேவன்னு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஸோ மத்தேயு 16:15-17 வாசிக்கிறேன். மத்தேயு 16:15-17. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ஸோ இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று பகிரங்கமாக சொல்ல பேதுரு வெட்கப்படல. இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கு, பகிரங்கமாக சொல்கிறோமா? நம்ம குடும்பத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வெளியில் போனால் ஆமாங்க இயேசு தாங்க தெய்வம், என்ன தப்பு இருக்குது? பட் மற்றவங்க யாருமே தங்களுடைய தெய்வங்களை குறித்து அப்படி சொல்கிறதுக்கு யோசிக்கிறதே இல்லை. நல்ல விஷயம், கற்றுக்கொள்ளணும். மற்றவங்கள்ட்ட சில விஷயத்தை நாம் கற்றுக்கொள்வதும் அவசியம். எப்பயுமே நான் சொல்வேன், யாரையும் ஹர்ட் பண்ணாதீங்க, மற்றவங்களுடைய நம்பிக்கையை குறை சொல்லாதீங்க. பட் உங்கள் நம்பிக்கையை அறிக்கையிடுறதில்ல சோர்ந்து போகாதீங்க. ஆமாம் எனக்கு இயேசு தான் தெய்வம், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஐ லவ் ஜீசஸ், ஹீ இஸ் த ட்ரூ காட் சொல்கிறதுக்கு யோசிக்காதீங்க. சொன்னார் பேதுரு, அடுத்தடுத்து தேவன் ஆசீர்வதிச்சாரா இல்லையா? இன்றைக்கி நீங்கள் அறிக்கை பண்ணுங்க, அடுத்தடுத்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். அடுத்து பாருங்கள், யோவான் 6:69. யோவான் 6:69. அங்கேயும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன நடக்குது? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம். இதையும் பேதுரு தான் சொல்கிறாரு. ஸோ 2 இடத்துலையும் அவர் அறிக்கையிடுறதை பார்க்கலாம். அதே போல் பாருங்கள், இயேசு கிறிஸ்து மேலே பேதுருவுக்கு இருந்த அன்பு எவ்வளோ தூரம் நேசிச்சார் பாருங்கள். மத்தேயு 16:22. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். ஸோ அப்போ தான் என்ன, அந்த சம்பவத்தை ஃபுல்லாக அவங்களுக்கு சொல்கிறேன் நான். ஸோ நான் யாருன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கேட்கும்போது, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து சொல்லிட்டாரு. உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? மாம்சமும் ரத்தமும் இது உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் என் பிதா தான் வெளிப்படுத்தினார். ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் பேதுரு. எல்லாம் முடிச்சு தான் அந்த வாக்குத்தத்தம்லாம் கொடுக்குறாரு. நீ பேதுருவா இருக்கிறார், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன் எல்லாம் சொல்கிறாரு. சொல்லி முடித்த பிறகு இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? தான் பாடுபட போவதை குறித்து, மரித்து போவதை குறித்து பேசும்போது பேதுருக்கு மறுபடியும் ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. அப்போ சொன்னது கரெக்டாக இருந்துச்சுல்ல, அப்போ இப்போ சொன்னதும் கரெக்டாக இருக்கும். இந்த சின்ன பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் என்கரேஜ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து எங்கே அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது, கிடைக்கிற இடத்துலலாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த வார்த்தை. இப்போ என்ன பண்ணுற? தைரியமாக போய், என்ன நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கே இவ்வளோ அதிகாரத்தை கொடுத்துருக்குறீங்க, நானே வானத்தையும் பூமியும் கட்டுவேன்னா எங்கள் போதகர் நீங்கள் என்ன சாவை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு இயேசு கிறிஸ்துவை கடிந்து கொள்ள தொடங்குகிறார். உரிமையாக போய், இங்கே பாருங்கள், இதெல்லாம் பேசாதீங்க நீங்கள்,
அதெல்லாம் நடக்கிறது இல்லை. நம்ம இன்னும் வல்லமையாக ஊழியம் பார்க்க போகிறோம்னு ஐடியா வந்துட்டு யார்? பேதுரு வந்து இயேசுவுக்கு கொடுத்துட்ருக்காரு. உடனே அங்கே இயேசு கிறிஸ்து பேதுருவை அவர் திருப்பி கடிந்து கொள்கிறார். எனக்கு பின்னாகப்போ சாத்தானே. பேதுருடைய வாழ்க்கையில் ரெண்டுமே இருந்தது. அனலைஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எப்படி இருக்கீங்கன்ட்டு. இதெல்லாம் படித்து நான் நானே வந்து எங்கே கரெக்ட் பண்ணிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். புரியுதுங்களா? நான் அதை தான் சொன்னேன். ஸோ நாம் எப்படி இருக்கிறோம்? தெரிஞ்சதெல்லாம் பேசுகிறது, தோன்றதெல்லாம் பேசுகிறது இல்லைங்க. நிதானிக்கணும். தேவன் என்ன சொல்கிறார் காது கொடுத்து கேட்கணும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் எசேக்கியேல் தான். இந்த எலும்புகள் உயிரடையுமா? ஒரே வார்த்தை, உங்களுக்கு தெரிய ஆண்டவரை, முடிச்சிருங்க. நான் ஏன் ஆமாம் சொல்லணும், நான் ஏன் இல்லை சொல்லணும், நான் ஏன் தேவையில்லாத, நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள் நான் செய்கிறேன், பெஸ்ட்டு, அதுதான் கரெக்டானது. ஸோ பேதுருவை பொறுத்த வரைக்கும் ஏன் தேவனிடத்தில் அப்படி சொன்னார் அதை என்னைக்காவது யோசிச்சிங்களா? நிறைய பேர் சொல்லுவோம் பேதுருவை முந்திரி கொட்டை, உடனே போய் சொல்லுவார், வேகமாக சொல்லுவார், எல்லாம் ஓகே தான். ஆனால் ஏன் போய் இயேசு கிறிஸ்துவை அவர் கடிந்து கொண்டார்? அவ்வளவு அன்பு இயேசு கிறிஸ்து மேலே. உங்களுக்கு போய் எப்படி சம்பவிக்கணுமா? முடியாத ஆண்டவரே, என்னால் எப்படி தாங்கிக்க முடியும்? அடி வாங்க போகிறேன்றீங்க, சிலுவையில் அறைவாங்கன்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் நடக்கவே கூடாது. நீர் எப்படிப்பட்ட தேவன், நீர் எப்படிப்பட்ட தேவகுமாரன். அன்பின் நிமித்தமாக நிறைய நேரம் நம்ம பைபிள் வாசிக்கும் போது ஒரு கேரக்டரை, மோசமான கேரக்டராகவே முடிவு பண்ணி முடிச்சிடுறோம். கொஞ்சம் அவங்கள அனலைஸ் பண்ணி பாருங்க. அவ்வளோ நாள் இயேசு கிறிஸ்து கூட இருந்திருக்காங்க, எவ்வளவு நேசிச்சிருப்பாங்க, எவ்வளோ தூரம் அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க. வேதத்தில் சொல்லப்பட்டது கொஞ்சம் இதில் இல்லாத அநேக காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்தது. எவ்வளோ ஷேர் பண்ணியிருப்பாங்க, எப்படி சாப்பிட்ருப்பாங்க, எப்படி உறவாடி இருப்பாங்க, இன்னும் எவ்வளோ வார்த்தைகளை கேட்டிருப்பாங்க. அப்போ எவ்வளவு தூரம் இயேசு கிறிஸ்துவை நேசிச்சிருப்பாங்க. விட்டு கொடுக்க யாருக்கு மனசு வரும்? அதுவும் அவர் தேவனுடைய குமாரன்னு ஆழமாக தெரிஞ்சு விசுவாசிக்கிற ஒருத்தனால இது தேவனுக்கு நடக்குதுன்னு சொல்லும்போது புரிந்து கொள்ள முடியலை. அவன் உடனே போய் கடிந்து கொள்ள ஆரம்பித்தான். இது பேதுருடைய அன்பை குறிக்கிற காரியமாக இருக்குது. அடுத்தது யோவான் 6:67. அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். உடனே பாருங்க, சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஸோ ஒவ்வொருத்தரும் இயேசு கிறிஸ்துட்ட இருக்கிற ஒவ்வொரு குவாலிட்டியை பார்த்து அட்ராக்ட் ஆனாங்க. முன்னாடியே சொன்னேன் நான். ஸோ மத்தேயுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சு, அந்திரேயாவுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சு. அப்படி தான் ஒவ்வொருத்தரும் இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்தாங்க. இப்போ பேதுருவுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இயேசு கிறிஸ்துக்கிட்ட? அவருடைய வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவன் பேதுருவை இயேசுவின் அண்டைக்கு இழுத்து கொண்டு வந்தது. ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் இருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் பாருங்கள், படகுல அவர் ஏறுறேன்னு சொன்னப்போ அந்த தருணத்தில் இருந்து அவருடைய வார்த்தை, உமது வார்த்தையின்படி, உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன். பேதுருவால் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை மீற முடியல. அவருடைய ஜீவன் அந்த வார்த்தையில் இருக்குதுன்றதை பேதுருவால் உணர்ந்து கொள்ள முடிஞ்சது. அதான் இங்கே சொல்கிறாரு, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் இருக்கும்போது நான் எங்கே போவேன் ஆண்டவரே? ஸோ அவ்வளவு அன்பு இயேசு கிறிஸ்து மேலே. யோவான் 13:6-10. யோவான் 13:6-10. அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இதான் பேதுரு. நீங்கள் போய் என் காலை கழுவுறதா? ஆண்டவரே, துடிச்சிருவார். அவ்வளோ ஒரு மேன்மையான ஸ்தானம் இயேசு கிறிஸ்துவுக்கு பேதுரு வைத்திருந்தார். ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு? இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை. உங்ககிட்ட பங்கில்லையா? உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லையா? ஆண்டவரே, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அப்போ என் தலையும் சேர்த்து கழுவுங்க. ஸோ பேதுருவை பொறுத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்து அவனுடைய காலை கழுவுறாரா இல்லை, அதெல்லாம் தாண்டி நான் இயேசு கிறிஸ்து கூடவே இருக்கணும். என்னை தனியாக மட்டும் விட்டுறாதீங்க. நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்கணும், கூடவே இருக்கணும். 10 பிள்ளைங்க வீட்டில் இருக்குன்னா எல்லாம் போட்டி போடுமா இல்லையா? ஒத்த பிள்ளைனா அதுக்கு நாம தான் எல்லாம். எங்கள் வீட்டில் 3 இருக்குது. இந்த 3மே யார் அம்மாவுக்கு ரொம்ப பெட்டு, யார் அப்பாவுக்கு ரொம்ப பெட்டு, அப்படி தான் இந்த பேதுரு மற்ற சீஷர்கள். நான் தான் இயேசுவுக்கு ரொம்ப பிரியம், நான் தான் இயேசு பக்கத்துலேயே. போன முறை பார்த்தோம் இல்லையா, யோவானும் அவருடைய சகோதரனும் என்ன பண்ணாங்க? நான் உங்கள் ரைட் ஹேண்டு, நான் உங்கள் லெஃப்ட் ஹேண்ட், பக்கத்துலேயே இருக்கணும். ஸோ பேதுரும் அப்படி தான், ஆண்டவரே உங்ககிட்ட பங்கு இல்லை அப்படின்னா என் தலையும் சேர்த்து கழுவுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரம் அல்ல, என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான். ஸோ மச் ஆஃப் லவ் ஃபார் ஜீசஸ். என்னைக்காவது நீங்கள் பேதுரு இப்படி அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் பார்த்தா காமெடி நான் பண்ணியிருக்கேன். காமெடியாக இருக்கும், சிரிப்பாக வரும். என்ன இவர் இப்படி பேசுகிறாரு, அப்படி பேசுகிறாரு. பேச தெரியல பேதுருவுக்கு. சிம்பிளாக நான்லாம் முடிச்சிருக்கேன். ஏதாவது பேச தெரியுதா? ஆனால்
இந்த பேதுரு இப்படி இருந்த நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்த வாரம் இந்த பேதுரு வேறு மாதிரி இருப்பார். இதெல்லாம் பெந்தகோஸ்தே நாளுக்கு முன்னாடி. பெந்தகோஸ்தே நாளுக்கு அப்புறம் பேதுரு எப்படி மாற்றப்பட்டான்றதை அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். இன்னும் 2-3 பாயிண்ட் தான் நான் முடிச்சிடுறேன். ஸோ அடுத்து பாருங்கள், யோவான் 13:36-37. யோவான் 13:36-37. சீமோன் பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் போகிற இடத்துக்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது, பிற்பாடு என் பின்னே வருவாய் என்றார். ஸோ மறைமுகமாக இப்போ தான் சொல்ல ஆரம்பிக்கிறார்ப்பா, வெயிட் பண்ணி, ஏன் அவசரப்படுற, நான் எங்கே போகிறேனே தெரியாது, பின்னாடி வரேன். புரியுதுங்களா? அதான் நான் சொல்ல அவசரமாக பதில் சொல்கிறது. ஏசப்பா போகிறேன்னு தான் சொல்கிறேன், எங்கே போகிறேன்னு சொன்னாரா, நான் உடனே பின்னாடி வரேன். நான் ஏசு கிறிஸ்து கூடவே இருக்கணும். சின்ன பிள்ளைங்கள மாதிரி தான் எனக்கு கண்களுக்கு தெரிந்தது, எங்கள் வீட்டு பிள்ளைங்கள மாதிரி தான் தெரிஞ்சுது. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது, உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன். திஸ் இஸ் பீட்டர். பேதுரு கிட்ட அன்பு நிறையா இருந்துச்சுங்க, அதில் சந்தேகமே இல்லை. ஆமாம் தானே, ஒத்துக்கிறீங்களா? நான் இவ்வளோ நேரம் சொன்னதை வச்சு பேதுருக்கு ஏசு கிறிஸ்து மேலே அன்பு இருந்துச்சா? அதிகமாகவே இருந்துச்சு, ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. சரி, இவ்வளோ நேரம் நான் சொன்னேன் இல்லை, பேதுருக்கு திருமணம் ஆயிடுச்சா இல்லையா? மாமியார் இருக்காங்கன்னா திருமணம் ஆகிருக்கணும், என்னுடைய கெஸ்ஸு. பேதுருக்கு திருமணமாகி ஒய்ஃப் இருந்திருக்காங்க, பிள்ளைகள் இருந்திருக்கலாம். சரி, ஒய்ஃபாவது இருந்திருக்காங்க. இந்த அளவுக்கு ஏசு கிறிஸ்து பின்னாடியே ஓடிட்டு இருந்தா ஒய்ஃப் என்னைக்காவது அவர் யோசிச்சு பார்த்தாரா? நான் இதெல்லாம் யோசித்தேன். இவர் என்னைக்காவது ஒய்ஃபை யோசிச்சு பார்த்தாரா? ஒய்ஃப் என்னைக்காவது சண்டை போட்டாங்களா? இந்த மனுஷன் வீட்டுக்கு போனாரா போகலையா? இவர் என்ன ஏசு கிறிஸ்து மேலே இப்படி பாசமாக வீட்டில் இப்போ என் ஹஸ்பண்டே இருக்கார், வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து, அவரை நேசிக்கிறேன்னா ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காக ஒய்ஃப்க்கு எப்படி இருக்கும்? இதுக்கு எதுக்கே நீ என்னை கல்யாணம் பண்ண? பட் எங்கேயுமே பேதுரு வீட்டில் அப்படிலாம் நடந்த மாதிரி நான் இங்கே பார்க்கல. அப்படியே நடந்திருந்தாலும் பேதுரு அதை கண்டுக்கிட்ட மாதிரி தெரியலை. அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு இயேசு போதும், நான் இயேசு கிறிஸ்து கூடவே இருப்பேன். ஐ லவ் ஜீசஸ் மோர் தென் எனி ஒன் எல்ஸ். பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அவருக்குள்ளாக இந்த அன்போடு கூட சேர்ந்து ஒரு பயம் இருந்தது. பேதுருடைய மனசில். எல்லா இடத்துலையும் ஒரு தாழ்வு மனப்பான்மையும் ஒரு பயமும் இருந்தது. நான் ஒரு பாவி, இயல்பாகவே. ஐயோ, அவர் ரொம்ப பரிசுத்தமாக, நல்ல விஷயம். நான்லாம் பாவி, நான்லாம் எப்படி அவங்க பக்கத்தில் போய் நிற்க? இதை நீங்கள் உடைக்கணும். நம்ம பாவி தான், பட் அவர் வந்ததே நம்மை பாவத்திலேருந்து மீட்டெடுப்பதற்காக. ஸோ அந்த நம்பிக்கை நம்ம மனசில் வர விடாத படிக்கு சாத்தான் போராடிக்கிட்டே இருப்பான். பேதுருவும் அந்த போராட்டத்தில் இருந்தார். புரியுதுங்களா? ஸோ பேதுருக்கும் அந்த போராட்டம் நிச்சயமாக இருந்தது. அதனால தான் நான் அழகாக எப்படி எழுதியிருக்கேன் தெரியுமா? His love was controlled by his fear. ஸோ அவருடைய அன்பை பயம் ஆளுகை செய்ய ஆரம்பிச்சுது. ஸோ முழுமையாக நேசிக்கிறாரு, ஆனால் வெளிக்காட்ட முடியலை, பயம் மேற்கொள்ள ஆரம்பிச்சுது. ஸோ மத்தேயு 14:22. மத்தேயு 14:22. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். நமக்கு தெரிந்த பகுதி தானே. ஒரு நாள் எல்லாரும் போட்டில் போவாங்க, அக்கறைக்கு போவாங்க. ஏசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி முடிச்சு சீஷர்கள் எல்லாரையும் படகுல ஏற்றி அனுப்பிட்டு அவர் மட்டும் அங்கே தனித்திருப்பார். ஸோ இவங்க எல்லாரும் படகுல ஏறி வருவாங்க. நல்ல 4-5 நல்ல நடுராத்திரி ஆகிற போது சுற்றி இருட்டாக இருக்கிற டைமில் ஏசு கிறிஸ்து இப்போ கடல் மேலே நடந்து வர்றார். யாராவது ஒரு சீஷனாவது யோசிச்சானா அந்த இடத்துல? அப்போஸ்தலன் இருக்கிறது ஒரு போட்டு, நாம் எடுத்துகிட்டு போகிறோமே, இவர் வரேன்னு சொல்கிறாரு, எப்படி வருவார்னு யோசிச்சாங்களா? அந்த ஏசு கிறிஸ்துடைய அப்போஸ்தலர்கள் செய்த சில காரியத்தெல்லாம் நீங்கள் இதெல்லாம் வாசித்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். யாராவது யோசிச்சாங்களா? அவர்கிட்ட கேட்குறதுக்கும் தைரியம் இல்லை. அவர் பாட ஏதாவது சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுறது? அவர் எப்படியும் வந்துடுவார். சரி, நம்மளை போக சொல்கிறாரா? நாம் கிளம்புவோம். கிளம்பியாச்சு. இப்போ அவங்க அந்த நடுக்கடலில் வந்துட்டு இருக்கும்போது அந்த இருட்டான நேரத்தில் கடலின் மீது ஏசு கிறிஸ்து நடந்து வரார். அவரை பார்த்து இவங்களாம் என்ன பண்ணாங்க? நம்ம எழுதிட்டோமே, நம்ம குவிஸே எழுதிட்டோம், ஆவேசம்னு சொல்லி ஏதோ பேய் பிசாசுன்னு சொல்லி பயந்து போகிறாங்க. எல்லாரும் பயந்தாங்கன்னா பேதுரும் பயந்துருப்பாரா இல்லையா? ஸோ ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸு பேதுரு பயந்தார். பட் ஏசு கிறிஸ்து கிட்ட வந்ததுக்கு அப்புறம் பயப்படாதீங்க, நான் தான் அப்படின்னு சொன்னோடனே மற்ற எல்லாரும் பேசாமல் தானே இருந்தாங்க. பேதுரு எப்பயுமே இந்த பேசாமல் மட்டும் இருக்க மாட்டார். பேதுரு கிட்டேருந்து ஒரு விஷயம் கற்றுக்கோங்க. எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கிறது மட்டும் நல்லதில்லை. ஒரு கிளாஸ் ரூம் இருக்கும், டீச்சர் கேள்வி கேட்டால் ஒரு பிள்ளை மட்டும் டக்குன்னு பதில் சொல்லிட்டே இருக்கும், சரியோ தப்போ. மற்றவங்களுக்கே எரிச்சலாகும் தெரியுமா? அது மாதிரி பேதுருவை பொறுத்த வரைக்கும் சரியோ தப்போ, நான் வந்துடுறேன் முன்னாடி, நான் தான் லீடர், நான் தான் அவருக்கு பிரியமானவன், கேள்வி கேட்டுட்டாரு, நான் பதில் சொல்லியே தீருவேன், அவ்வளோதான். அந்த வசனம் வாசிக்கிறேன். 30வது வசனம்,
28 பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். நீங்கள் தான் அப்படின்னா நானும் உங்களை மாதிரியே நடந்து வருவேன். உண்மையை சொல்கிறேன், பேதுரு தெரிந்து சொன்னாரோ தெரியாமல் சொன்னாரோ, அது பேதுருவுக்கு வைக்கப்பட்ட அழைப்பு. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். புரியுதுங்களா? ஸோ 4-5 ஸ்டெப்பு வச்சாலும் மற்றவங்க யாரும் செய்யலை. பேதுருவுக்கு எவ்வளோ ஒரு ஆர்வம், இறங்கி நடந்தார். மற்றவங்க இன்னும் அது ஆவேசமாக இயேசுவான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்களான்னு கூட எனக்கு தெரியல. பட் ஏசு கிறிஸ்து சொன்ன மாத்திரத்தில் எஸ், அவர் ஏசு கிறிஸ்து தான், நான் இறங்குறேன், நான் நடக்கிறேன். இது பேதுருவுக்குள்ளே இருந்தால் அப்பேற்பட்ட ஒரு விசுவாசத்தை தான் குறிக்கிறதாக இருக்குது. ஸோ காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். ஸோ பேதுருவை பொறுத்தவங்க இறங்கி நடக்கிறான். பட் இந்த சூழ்நிலையை பார்த்த போது ஒரு பயம் பேதுருடைய மனசுக்குள்ளே வந்துச்சு. பயம் வர்றது தப்பில்லை. ஊழியத்துக்கு வந்துட்டீங்க, சூழ்நிலை மோசமாக இருக்குது, சில தேவையில்லாத காரியங்கள் நடக்குது, பயமுறுத்துறத போல பிசாசு செய்கிறான். உங்கள் மனசில் பயம் வர்றது பிரச்சனை இல்லை, தண்ணிக்குள்ள அமிழ்ந்து போகிறதும் பிரச்சனை இல்லை. ஆனால் பேதுரு என்ன பண்ணார் அந்த நேரத்தில்? ஆண்டவரே என்னை ரட்சியுன்னு கையை தூக்கிடுங்க. அதை மறந்துடாதீங்க. நாம் என்ன பண்ணுறோம், வேகமாக நம்ம ஊழியத்தை செய்யறதுக்கு வரோம், கடல் மேலே நடக்கிறோம், பிரச்சனையை ஃபேஸ் பண்ண தயார்னு சொல்கிறோம், பிரச்சனை வந்தோடனே கீழேயும் விழுகிறோம், அதோடு நின்று போயிடுறோம். அங்கே கீழே உக்காந்தி பிரச்சனையை பற்றியே பேசுகிறீங்க. ரொம்ப சிம்பிள், கையை தூக்கி கர்த்தாவே காப்பாற்றுங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஏன்னா உங்களை அந்த பிரச்சனைக்கு நடுவில் நடக்க விட்டுட்டு கர்த்தர் எங்கேயோ உக்காந்துல ஒரு பக்கத்தில் தான் இருக்கார், உங்கள் கூட சேர்ந்து அவர் நடந்துட்டு தான் இருக்கார். இதை புரிந்து கொண்டாலே போதும், கீழே விழும்போது கர்த்தாவேன்னு சொன்னால் தூக்கி விட்டு வாப்பா திருப்பி நடந்து போகலாம். அவ்வளவுதாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, விழுந்து போயிட்டு குற்ற மனசாட்சி வந்துடுது, ஐயையோ நான் விழுந்துட்டேன். இல்லை அப்படின்னா பிரச்சனை இவ்வளோ பெருசாக இருக்குது. பிரச்சனையை பார்க்கலாம், உங்கள் பாவத்தை பார்க்கலாம் இயேசு கிறிஸ்து பெரியவர். விழுந்துட்டேனா, சரி கர்த்தாவே ரட்சியும், மறுபடியும் நான் எழுந்திருக்கிறேன், மறுபடியும் கையை பிடிக்கிறேன், மறுபடியும் நடக்கிறேன். பட் எனக்கு முன்னாடி வைக்கப்பட்ட காரியத்தை முடிக்காமல் நான் போக மாட்டேன். அந்த வைராக்கியம் இருக்கணும். ஸோ மீட்டெடுக்கிறார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அப்போ என்ன நடந்துச்சு? அவர் இறங்கும்போது புயல் அடிச்சிச்சு, படகுல ஏறினோடனே காற்று நின்று போச்சுன்னா காற்றை கிளப்புனது யாரு? நீங்கள் விசுவாசத்தில் ஒரு காலை எடுத்து வைக்கிறேன்னு சொன்னால் சாத்தான் சும்மா இருப்பானா? அவன் புயலையே கொண்டு வருவான், பூகம்பத்தையே கொண்டு வருவான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறதுக்கு கர்த்தாவே ரட்சியம்னு கையை பிடிச்சி தைரியமாக நடந்து போயிட்டே இருங்க. ஸோ கடலின் மேல் இயேசு கிறிஸ்து நடந்தது எதற்காக அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்கதரிசன வசனம் இருக்குது, மேசியா தண்ணீர்கள் மேல் நடந்து வருவார். ஸோ அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து கடல் மேலே நடந்தார் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, ஆழங்களில் இருக்கிற சாத்தான், நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், கடலின் ஆழத்தில் தான் சாத்தானுடைய ராஜ்யம் இருக்குது, அவற்றின் மேல் ஆளுகை செலுத்தினவராக இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்தார். நான் சொன்னது போல பேதுருடைய அழைப்பு என்ன? பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ளக்கூடிய அழைப்பு. பேதுருவையும் நடக்க வைத்தார். என்னுடைய சிஷ்யன், ஏன் அப்போஸ்தலன், உன் தலையை நசுக்கிறதுக்காக நான் வச்சிருக்கேன். அந்த பாதாளத்தின் வல்லமைக்கு அதை காட்டி கொடுத்தார் கர்த்தர். பாதாளத்தின் வல்லமைக்கு காட்டி கொடுத்தார். ஸோ சூழ்நிலை புரிஞ்சுக்கோங்க, என்ன நடக்குது பேக்ரவுண்டில், புயல் அடிக்குது, காத்தடிக்குது, இது சரியில்லை அது சரியில்லை, ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் அங்கே செய்து கொண்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில். ஸோ அதை நீங்கள் தயவு செய்து கூட புரிந்து கொள்ளுங்கள். ஸோ அதே போல தான் நீங்கள் கடல் மேலே நடந்தாலும் சரி, நீங்கள் விழுந்து போனாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு திரும்பவும் எழுந்து நீங்கள் நடக்க வேண்டும். அதே போல் பேதுருடைய பயம், அதை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ முதல் சந்திப்பில் பாவின்னு சொல்லி ஒரு பாவ உணர்வு, அந்த பயம் அவருக்கு இருந்தது. கெத்சமனே தோட்டத்தில் போர் சேவனுடைய காதை பேதுரு வெற்றார் தெரியுமா? அது எப்படின்னா, அந்த குயிக்காக செயல்படுறது, யோசிக்க மாட்டேன்றார் பின்விளைவுகளை குறித்து, டக்குன்னு செயல்படுவார். வந்தாங்க, ஏசு கிறிஸ்து மேலே கை வச்சாங்க, என்னடா நீ வர கை வைக்கிற, ஒன்றுமே சொல்லலை கர்த்தர், அங்கே பேசிட்டு தான் இருக்கார், டக்குன்னு கத்தி எடுக்கிறார், டக்குன்னு காதை வெட்டுறாரு. இதுதான் பேதுரு. நான் ஏன் இவ்வளோ ஆழமாக சொல்கிறேன்னா, இப்படி இருந்த பேதுரு எப்படி மாறினார்ன்றதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த பேதுரு, யோவான் இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலான டாபிக் தானே, நிறைய விஷயம் இருக்குது, நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அதே மாதிரி யோவான் 13வது அதிகாரத்தில் பாருங்களேன். ஸோ கெத்சமனே தோட்டத்தில் போர்ச்சவன் காதை வெட்டின பேதுரு, உமக்காக ஜீவனையும் கொடுப்பேன்னு சொன்ன பேதுரு பயந்து ஓடி போயிட்டார். ஸோ அந்த பயம் அதிகமாக இருந்தது பாசத்தை விட. யோவான் 13வது அதிகாரத்தில் இயேசு சொல்வார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்வார். சரிங்களா? பேதுரு இயேசு கிட்ட போய் நேராக யார் அவன்னு சொல்லி கேட்க மாட்டார். பொதுவாக இயேசு கிறிஸ்து சொல்வார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்.
பேதுருவுக்கு இப்போ மனசுக்குள்ளே அது யாரை பற்றி சொல்கிறாரு, என்னைய அந்த அடுத்த நிமிஷம் நானாக இருக்குமோ, இதுதான் பேதுரு. அவருக்குள்ள ஒரு பயம், ஒரு பாவ உணர்வு. நல்லா சொல்கிறேன் பாருங்கள், ஒரு குற்ற உணர்வு பாவ உணர்வுக்கெல்லாம் வித்தியாசங்கள் நிறையா இருக்குது. குற்ற மனசாட்சின்றது சாத்தான் கொடுப்பான். பாவத்தை குறித்து உணர்த்துவது பரிசுத்த ஆவியானவர். அவர் உணர்த்தி வெளியே கொண்டு வருவார். சாத்தான் அப்போது நீ தப்பு பண்ணிட்டேன்னு குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான். ஸோ யார் அதுன்னு கேட்க துணியாமல் யோவானை பார்த்து கொஞ்சம் கேளேன். ஏன்னா யோவான் மார்பில் சாஞ்சிட்டு இருப்பார். ஸோ இன்னும் கொஞ்சம் பிரியமாக இருக்கார். அப்படி சைகை காமிச்சு, எப்பா யாரை பற்றியோ சொல்கிறாரு, காட்டி கொடுப்பாங்கன்னு சொல்கிறாரு, கொஞ்சம் யாருன்னு கேளேன். இப்போ பேதுருக்கு தைரியம் இருக்கா இல்லையா? தைரியத்துக்கு மேலே அவர் ஆள் மனசில் எங்கேயோ ஒரு இடத்துல நான் ஒரு பாவின்ற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது. பிரச்சனையே அதுதான். இயேசு கிறிஸ்துவோட போராட்டமே அதுலேருந்து பேதுரு வெளியில் கொண்டு வரது தான். இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குள்ளாரே அது இருந்துச்சுன்னா தூக்கி தூரமாக போட்டுருங்க. இன்றைக்கி கர்த்தர் அதுதான் சொல்கிறாரு. பாவம் உண்மைதான், மன்னிக்கப்பட்டாயிட்டா இல்லையா? அதான் பேதுருவை போல் அறிக்கை பண்ணுங்க, மன்னிப்பு கேளுங்க, ஒப்புரவாயிருங்க, முடிச்சிருங்க. கேரி ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. ஸோ இங்கே அவரை பொறுத்த வரைக்கும் உங்களில் ஒருவனை காட்டி கொடுப்பான் அப்படின்னா நம்மளை தான் சொல்கிறாரோ. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதான் கேட்க துணியலை. உமக்காக ஜீவனையும் கொடுப்பேன்னு தைரியமாக வீரவசனம் பேசினார். யாருன்னு கேட்க வேண்டியதானே? ஸோ புரிந்து கொள்ளுங்கள். ஸோ யோவான் கிட்ட சொல்லி கேட்க சொல்கிறார். யார் அது? கேளுப்பா, நீ கொஞ்சம் கேட்டு சொல்லுப்பா. ஸோ திஸ் வாஸ் த கேரக்டர் ஆஃப் பீட்டர். அண்ட் இப்படி இருந்த ஒரு பேதுருவை தான் இயேசு மாற்றி கம்ப்ளீட்டாக டோட்டலாக சேஞ்ச் பண்ணி அவர் நினைத்தபடி அவர் கொண்டு வந்தார். ஸோ அதற்கப்புறம் நடந்த சம்பவங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பேதுரு என்ன பண்ணுவார்? மறுதளிப்பார், இயேசுவை மறுதளிப்பார். ஸோ பேதுரு போர்ச்சேவன் காதை வெட்டுவார். அந்த சம்பவம் நடக்கும். அதன் பிறகு பாதி தூரம் ஆண்டவரை ஃபாலோ பண்ணுவார். அங்கே போய் ஆண்டவர் பிடிச்சிட்டாங்கன்னு தெரிந்த பிறகு பேதுரு என்ன பண்ணுவார்? ஆண்டவரை மறுதளிப்பார், தெரியாதுன்னு சொல்லுவார், சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்குவார். எதன் நிமித்தமாக? அன்பில்லைன்னு அர்த்தம் கிடையாது. நான் சொன்னது போல் அந்த அன்பை தாண்டி ஒரு பயம், எல்லாத்தை குறித்து ஒரு பயம் பேதுருவோட இருதயத்தில் இருந்தது. ஆனாலும் அவர் மனம் கசந்து அழுதார். ஸோ இதெல்லாம் கர்த்தருக்கு தெரியுமா இல்லையா? நன்றாக தெரியும். ஸோ எல்லாரையும் போல் இந்த மீட்பை பற்றி மட்டும் சொல்லி முடிச்சு, ஒரு 10 நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க. ஒரு மீட்பை பற்றி மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணால் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன் நான். ஸோ இந்த மீட்பை குறித்து மாத்திரம் சொல்கிறேன். நமக்கு தெரிந்த பகுதி தான். ஸோ இப்போ இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தாச்சு. எல்லாரும் தான் விட்டு ஓடி போனாங்க. இவர் மறுதளிச்சார், இவர் ஒரு பக்கம் அழுகிறாரு. மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாரும் அழுது கொண்டு தான் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பேதுருவை மீட்கும்படி வருகிறார். அதுதான் நம்ம யோவான் 21 நம்ம வாசித்து பார்த்தோம்னா தெரியும். பேதுரு கிட்ட அவர் பேசுவார். பேசும்போது அந்த 3 முறை பேதுரு அறிக்கை பண்ண வைப்பார். நெருப்புக்கு முன்னாடி நீ என்னை நேசிக்கிறாரு கேட்பார். பேதுரு ஆமாண்டவரை நான் உண்மை நேசிக்கிறேன், உமக்கே தெரியும் எல்லாம் சொல்வார். ஸோ எல்லாத்தையும் அறிக்கை பண்ண வச்சு பேதுரு தேற்றுவார். பட் அந்த இடத்துல அதோடு நின்று போகாது. நான் வாசிக்கிறேன். யோவான் 21:18. நீ இள வயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். முக்கியமான பாயிண்ட். அதனால தான் இன்றைக்கே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. முதல் சந்திப்பு எப்படி இருந்தது? மீன் பிடிக்கிற படகுல இயேசு கிறிஸ்து இருந்தார். பேதுருவை ஆழத்தில் தள்ளி கொண்டு போக சொன்னார். என்னை பின்பற்றி வா அழைப்பு கொடுத்தாரு. அந்த இடத்துல பேதுரு எப்படி சாக போகிறாரு, எப்படி ஊழியம் பார்க்க போகிறாருன்னு எதையுமே சொல்லலை. என் பின்னாடி வா, உன்னை மனுஷர்களை பிடிப்பவன் ஆக்குவேன் அப்படின்னு சொன்னபோது பேதுருவும் அவனோடு கூட இருந்தவர்களும் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு தான் போனாங்க. எல்லாத்தையும் விட்டாங்கன்னா என்னத்தை விட்டாங்க? சீக்கிரம் சொன்னீங்கன்னா சீக்கிரம் விட்டுருவேன் நானும். பொருள், ஆஸ்தி, பணம், போட்டு, மீன், அவ்வளோ மீன், அவங்க குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்க. ஜீவனை விடுறதுக்கு தயாராக இருந்தாங்களா? அதுதாங்க பிரச்சனைங்க. அங்கே இயேசு கிறிஸ்து அதை பற்றி சொல்லலை. நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களா? இயேசு கிறிஸ்து அவங்கள கூப்பிடும் போது நீ இன்னைக்கு என்னை பின்பற்றி வா, நான் சிலுவையில் மரிப்பேன், அதே போல் நீ மரிப்பேன்னு சொல்லி கூப்பிட்டாரா? அப்போ இயேசு கிறிஸ்து ஏமாத்தினாரா? இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமானா சொல்லியிருக்கணும்ல. ரீசன் சொல்கிறேன், வேகமாக கேட்டுக்கோங்க. ரீசன் சொல்கிறேன். அந்த இடத்துல வச்சு இயேசு கிறிஸ்து பேதுருக்கிட்ட அதை சொல்லலை. முதலாவதாக பேதுருவுக்கு தான் யாருன்னு தெரியணும், இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியணும்,
ட்ரைனிங் முக்கியமாக இருந்துச்சு. கூப்பிட்டு வந்தார், ட்ரைனிங் கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்து முதலாவதாக தாம் வந்து சாட்சியாக மரித்தார். நான் சாகாமல், நான் ஒரு காரியத்தை செய்யாமல் உங்ககிட்ட வந்து நீ செய்யன்னு சொன்னால் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்வீங்களா இல்லையா? சொல்வீங்களா இல்லையா? பேதுருவை கூடவே வச்சு அவன் கண்ணு முன்னாடியே வாழ்ந்து காண்பித்து எப்படி வாழணும்னு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து அற்புதங்கள் செய்தார், அடையாளங்கள் செய்தார், எல்லாத்தையும் செய்தார். பேதுரு கண்ணு பார்க்க செய்து பேதுருடைய கண்களுக்கு முன்பதாக தன் ஜீவனை கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்து நான் உன்னைய இவ்வளவு நேசிக்கிறேன் காண்பிச்சுட்டாரு, எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாரு. இப்போ பேதுருக்கிட்ட வராரு, மறுபடியும் அதே சீன். இதுதான் எனக்கு ஆச்சரியம் வந்துச்சு. சேம் சீன். இப்போ பேதுரு மீன் பிடிக்க 2வது தடவை மீன் பிடிக்க போகிறாரு. ஏசு கிறிஸ்து செத்துட்டாரு, என்னானாரு தெரியல. மீன் பிடிக்க போகலான்னு பேதுரு போகிறாரு. அதே போல் நடக்குது. ஒரு மீனும் கிடைக்கல. அவங்க கரைக்கு வர்றாங்க. மறுபடியும் ஏசு கிறிஸ்து அவர்களோட போகிறாரு. இந்த பக்கம் வலையை போடுங்கன்னு சொல்கிறாரு. வலையை போடுகிறார்கள். 153 பெரிய மீன்கள் கிடைக்குது. இங்கே வலை கிழிந்து போகவில்லை. ட்ரெயின் ஆயிட்டாங்க. வலை கிழிந்து போகலை. மீன் எல்லாத்தையும் கொண்டு வராங்க, கரைக்கு கொண்டு வராங்க. வந்த பிறகு இப்போ கர்த்தர் பேசுகிறார் பேதுருக்கிட்ட. இப்போ சொல்கிறாரு, என்னைய போல நீ மரிக்க ஆயத்தமா? இப்போ கேட்குறாரு, நான் மரிச்சிட்டேன்ப்பா, உன்னைய நான் எவ்வளோ நேசிக்கிறேன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். நீ இப்போ என்னை நேசிக்கிறவனா இருந்தா இன்னைக்கு ஒப்புக்கொடு, என்னைய போல நீ மரிக்கிறதுக்கு ஆயத்தமா? இப்போ சொல்கிறாரு. சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இங்கே வசனம் என்ன சொல்லுது? என்னை பின்பற்றி வா, மரணத்துக்கு நேராக என்னை பின்பற்றி வா. மறுபடியும் அங்கே வசனம் நீங்கள் வாசிச்சு பாருங்கள் வீட்டில். அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு பின்பற்றி போகிறாங்க. இன்றைக்கி எதை வந்து விட்டுட்டு போகிறாங்கன்னா, ஜீவனை கொடுப்பதற்கும் ஓகே, எனக்கு ஜீவன் பெருசு இல்லை. என்னைக்கு மரண பயம் உங்களை விட்டு போகுதோ கம்ப்ளீட்டாக கர்த்தருக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அதுதான் நீங்கள் கம்ப்ளீட்டாக கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறது, நேசிக்கிறதற்கு அடையாளமாக இருக்குது. இப்போ பேதுருக்கு வர எந்த பயமுமே இல்லை. என் கர்த்தருக்காக நான் என் ஜீவனையும் கொடுப்பேன்ற உறுதியோட இப்போ பேதுரு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போனார். எப்படி இருந்திருக்கும்? வராரு, பாவத்தை மன்னிச்சேன்னாரு, கட்டி பிடிச்சிருப்பாரு, தேற்றி இருப்பார், நிறையா மீனெல்லாம் கொடுத்தாரு, ஊழியத்துக்கு வாழ்றாரு, ஆட்டை மெயின்றாரு, ஆட்டுக்குட்டியை மெய்ப்பாயின்றாரு, பெரிய சபை இருக்குன்றாரு, பிரான்ச் சர்ச்செல்லாம் இருக்குன்றாரு, ஆயிரக்கணக்கான ஆத்துமா வருன்றாரு, எல்லாம் சொல்லிட்டு, ஆனால் நீ சிலுவையில் சாகணும் தெரியுமா அப்படின்னா இன்றைக்கி உங்ககிட்ட வந்து சொன்னால் நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க? உனக்கு சர்ச்சு கொடுக்குறேன், ஆத்துமா கொடுக்குறேன், நீ சொன்ன எல்லாம் நடக்கும், தீர்க்க தரிசனம் சொல்லுவேன், பெரிய காரியம் பண்ணுவேன், உன் நிழல் பட்டு எல்லாம் சுகமடைவாங்க, ஊரே உன்னை பற்றி தான் பேசும், சரியான ஊழியம் உனக்கு எல்லாம் உண்டு. ஆனால் உனக்கு இஷ்டமில்லாத ஜனங்கள் மத்தியில் நீ இருப்ப, உனக்கு இஷ்டமில்லாத ஆட்களோடு நீ இருப்ப, உனக்கு இஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்கும், உனக்கு இஷ்டமில்லாத ஒரு மரணம் உனக்கு நேரிடும். எனக்காக எல்லாத்துக்கும் ஒத்துக்குவியா? கேட்டபோது பேதுரு சரின்னு சொன்னார். ஒரு முறை சொன்னாலும் ஒழுங்காக ஒரு பதில் சொன்னார். அதன் பிறகு பேதுருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. இன்றைக்கி கர்த்தர் நம்ம பார்த்து இதே கேள்வியை கேட்குறார். இன்றைக்கி ஓப்பனாக அவங்ககிட்ட சொல்லி தான் கேட்குறார். நீ என்னை பின்பற்றி வா, உனக்கு எல்லாம் தருவேன், ஆனால் எல்லாவற்றையும் விட்டு வா, உன் ஜீவனையும் எனக்காக இழப்பதற்கு தயங்காமல் என்னை பின்பற்றி வா. எவன் தன் ஜீவனை ரட்சிக்கணும்னு நினைக்கிறானோ அவன் அதை இழந்து போவான். எவன் கிறிஸ்துவுக்காக தன் ஜீவனை இழக்கிறேன்னு ஒப்பு கொடுக்கிறானோ அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறேன் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாளிலும் பேதுருவை குறித்து அப்பா நாங்கள் இவ்வளவாக தியானித்தோம். பேதுருக்கிட்ட நீங்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்வியை நாங்கள் தியானிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பார்த்து கர்த்தர் அதே கேள்விகளை கேட்கிறீரே அப்பா. எல்லாவற்றையும் விட்டு உமக்காக எல்லாவற்றையும் குப்பையாக நஷ்டமாக விட்டொழிக்க உம்மை பின்பற்றி வர இன்னைக்கு எங்களை பலப்படுத்துங்க. பேதுருவை தேற்றினது போல இங்கே இருக்கிற அநேகரை தேற்றுங்கப்பா. அப்பா அவர்கள் ஒருவேளை ஒரு பாவ உணர்வோட ஒரு குற்ற மனசாட்சியோடு இருப்பார்கள். ஆனால் இந்த நாளில் என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் தேற்றுவீராக. எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் எதற்குமே லாய்க்கல்ல நினைத்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் பேதுருவை அழைத்தது போல் அவர்களை அழைத்திருக்கிறீர் என்பது உண்மையானால் கர்த்தாவை அவர்களை எடுத்து நிறுத்துங்கப்பா. ஊழியத்தில் எடுத்து நிறுத்துங்கப்பா. சோர்வுகள் எல்லாவற்றையும் நீங்கி போக செய்யுங்கப்பா. ஆழத்திலும் அந்தகார இருளிலும் இருக்கிற ஆத்துமாக்களை கர்த்தருடைய ராஜ்யத்திலே கொண்டு வந்து சேர்க்கும் படிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகித்து நடத்துங்கப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.